ஆடியோ வீடியோ கிளியரானு செக் பண்ணுங்கப்பா. ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம சிக்னலோட கிளாஸிஃபிகேஷன்ஸை பார்த்துட்டோம். ஸோ அடுத்ததாக இப்போ சிஸ்டமோட கிளாஸிஃபிகேஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ சிஸ்டமில் பொறுத்த வரைக்கும் என்னென்ன டைப் ஆஃப் சிஸ்டம்ஸ் இருக்குது, அடுத்ததாக அந்த சிஸ்டம்ஸில் கொஷின்ஸ் எப்படி வரும் அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆடியோ வீடியோ கிளியர் தானேப்பா? ஓகே, நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம்ல? ஓகேப்பா. ஸோ நம்ம சைடில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம வித்தவுட் எனி டிலே நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ், மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கான கிளாஸஸ் அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா we will call us. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கோர்ஸ் ரிலவெண்ட்டாக கால் பண்ணுங்கன்றதை நான் எப்போவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஸோ ஒரு கரெக்டான ஒரு கோர்ஸ்னால் எப்படி இருக்கணும் அப்படின்ற எல்லா டேட்டாவும் உங்களுக்கு தெரியணும். ஸோ கரெக்டாக ஸோ பிஃபோர் நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளைண்டாக எதையுமே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ வாட் எவர் நீங்கள் செல்ஃபாக படித்தாலும் அதை பிளைண்டாக பண்ணக்கூடாது. ஸோ இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறீங்கனாலும் பிளைண்டாக பண்ணக்கூடாது. அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ செல்ஃபாக படிக்க போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட் டிசைட் பண்ணணும், இல்லை இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்றத டிசைன் பண்ணணும். ஸோ செல்ஃபாக படிக்கிறீங்கன்னா என்னென்ன புக்ஸ் வேணும், ஸோ நம்ம என்னென்ன புக்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கை ஃபாலோ பண்ணோம்னா அதில் வந்து ஃபுல் சிலபஸை படிக்கக்கூடாது. ஸோ அதாவது நம்ம சிலபஸ் காப்பியை மட்டும் கையில் வச்சுட்டு நமக்கு எக்ஸாமில் என்ன வேணும் அப்படின்றத மட்டும் நம்ம படிக்கணும். அடுத்ததாக நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அடுத்ததாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டவுட்ஸ் வரும். அந்த டவுட்ஸை நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணணும். அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு எய்தர் ஏதோ ஒரு மீடியம், நீங்கள் ஒரு டெலகிராம் சேனலோ எய்தர் ஏதோ ஒரு சேனலில் நீங்கள் வந்து டவுட் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ செல்ஃபாக படிக்கிறீங்கன்னா இது எல்லாமே மேண்டேட்டரி. ஸோ இல்லை நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் போகிறீங்க, இல்லை எனக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம், ஸோ நான் வந்து செல்ஃப் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட் பாருங்கள். ஸோ அந்த இன்ஸ்டியூட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி என்னென்னா டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் தான். ஓகேங்களா? உங்களுக்கு டவுட் கிளாரிஃபை பண்ண போகிறது யார், ஸோ அடுத்ததாக டவுட்ஸ் வந்து நமக்கு வந்து நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு கிளாரிஃபை பண்ணுறாங்களா, ஸோ இது மாதிரி எல்லா டேட்டாஸும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ செக் பண்ணிவிட்டு நல்ல ஒரு இன்ஸ்டியூட் கூட ஜாயின் பண்ணிக்கலாம், பெட்டர் இல்லைனா செல்ஃபாக கூட படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக நம்ம இன்ஸ்டியூட்டில் என்னென்ன ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸ் ஆஃபர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ உங்களால் பார்க்க முடியாமல் போச்சுன்னா ரெக்கார்டாக மாறிடும். அடுத்ததாக ஷெடியூல்ஸை நம்ம ஷேர் பண்ணிடுவோம். அண்ட் கோர்ஸோட வேலிடிட்டி வந்து 2 years. PDF மெட்டீரியல்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். அண்ட் டெஸ்ட் சீரியஸ் அலாங் த டிஸ்கஷன்ஸ் எவ்ரிதிங் வில் பி ப்ரொவைடட். ஸோ இன்ட்ரெஸ்டட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த மேலே சொல்கிற எல்லா திங்ஸையும் ப்ராப்பராக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாதிரி டெய்லி வீக்லி நமக்கு ஒரு ஷெடியூல்ஸ் இருக்கும். அந்த ஷெடியூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ டெக்னிக்கல் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் பார்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு 200 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ஜிஎஸ் வந்து 100 கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த ஜிஎஸ்லேயுமே 25 ஆப்டிடியூட் தான். அப்போ ஜிஎஸ் 75 தான். ஸோ இப்போ டெக்னிக்கல் தான் 200 கொஷின். அப்போ அந்த டெக்னிக்கலில் ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஒரு இன்ஸ்டியூட்னாலும் சரி அந்த டெக்னிக்கல் ப்ராப்பராக டீச் பண்ணுற மாதிரி இருக்கணும். பிகாஸ் இதுதான் டாமினன்ட். இந்த டெக்னிக்கல் எக்ஸாம்ஸில் இதுதான் டாமினன்ட்டு. ஸோ டெக்னிக்கலில் நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். நீங்கள் ஜிஎஸ்சில் ரொம்ப புவராக பண்ணாலும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். பட் டெக்னிக்கல் தான் நீங்கள் நல்லா பண்ண வேண்டிய ஏரியா. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்துருந்தோம். கரெக்டாக லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த லாஸ்ட் கிளாஸில் என்ன சார் நம்ம பார்த்தோம்? என்னோட டைம் வேரியன்ட், அதாவது லீனியர் அண்டு டைம் வேரியன்ட் அண்ட் டைம் இன்வேரியன்ட், அந்த 2 டாப்பிக்கை பார்த்துருந்தோம். ஸோ கிளியரா? ஸோ அதில் நான் வேரியஸ் பேராமீட்டர்ஸை சொல்லியிருந்தேன். ஸோ கான்ஸ்டன்ட் இருந்தால் என்னவாகும், அடுத்ததா என்னோட டைம் கான்ஸ்டன்ட் இருந்தால் என்னவாகும், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருந்தால் என்னவாகும், இனிஷியல் கண்டிஷன்ஸ் இருந்தால் என்னவாகும், அடுத்த டிஃபரன்ஷியல் காம்போனன்ட்ஸ் இருந்தால் என்னவாகும் அப்படின்ற பேராமீட்டர்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ இதை ஜஸ்ட் ப்ரஷ் அப் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பண்ணிவிட்டு நான் நேற்று கிளாஸில் சொன்னேன், நான் ஃபைனலாக ஒரு நோட் கொடுக்கலப்பா, அந்த நோட் நான் உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கிளியராக இதுதான் நேற்று கிளாஸில் நம்ம டெரைவ் பண்ணது. இந்த மாதிரி என் ஃபங்க்ஷனோட ஏபி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் ஆட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா தட் இஸ் கான்ஸ்டன்ட். இப்போது ஒரு சிஸ்டமில் ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த சிஸ்டமோட லீனியாரிட்டி அது அஃபெக்ட் பண்ணாது. அதே மாதிரி தான் அந்த சிஸ்டமில் நீங்கள் டைம் கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா அது அந்த சிஸ்டமோட லீனியாரிட்டி அஃபெக்ட் பண்ணாது. சிமிலராக தான் அந்த சிஸ்டமை நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்கன்னாலும் ஸோ அப்போவுமே என்னோட லீனியாரிட்டி அஃபெக்ட் பண்ணாது. ஸ்டில் இந்த 3 கேஸ்லையும் சிஸ்டம் லீனியராக தான் இருந்துச்சு.
ஓகேயா? ஸோ அதுவே ஒருவேளை என் சிஸ்டமில் இந்த முறையும் என்னோட கான்ஸ்டன்ட் ஏ இருக்கான்தான்ப்பா, திஸ் இஸ் கான்ஸ்டன்ட்னா கான்ஸ்டன்ட் இருக்கான், பட் ஸ்டில் இது வரைக்கும் லீனியர். இந்த சிஸ்டம் இது வரைக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா லீனியர். பட் ஆனால் இங்கே ஆட் பண்ண என்னோட இனிஷியல் கண்டிஷன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்னோட சிஸ்டமை நான் லீனியராக மாற்றுறான். சார் நேற்று கிளாஸ் இதை வந்து டீட்டெயிலாக நேற்று கிளாஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒவ்வொரு வேல்யூ நம்ம போட்டு ஸோ லீனியர்னா என்னன்னு செக் பண்ணுவோம், ஹோமோஜெனிட்டியையும் அடிட்டிவிட்டியும் நம்ம செக் பண்ணியிருப்போம். ஸோ கரெக்டாக என்னோட அடிட்டிவிட்டி ஹோமோஜெனிட்டி இந்த ரெண்டுத்தையும் செக் பண்ணியிருப்போம் ஒவ்வொரு ப்ராப்ளம்லையும். ஸோ அப்படி ப்ராப்ளமில் சால்வ் பண்ணி தான் ஸோ இதுக்கெல்லாம் லீனியர், இதுக்கு எல்லாத்துக்கும் நான் லீனியர் அப்படின்றதையும் நான் டெரைவ் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ இதுதான் என்னோட டிஃபரன்ஷியல் காம்பவுண்ட். அதாவது இந்த ஃபங்க்ஷன் திரும்பவும் இன்னொரு டைம் மல்டிப்ளை ஆகுது இல்லை, ஸோ இதுதான் நம்ம டிஃபரன்ஷியல் காம்பவுண்ட்னு சொல்லுவோம். இல்லைனா டிஒய் பை டிஎக்ஸோட ஹோல் ஸ்கொயர், இதுவுமே டிஃபரன்ஷியல் காம்பவுண்ட். இல்லை டிஒய் பை டிஎக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் டிவைட் பை டிசெட் அந்த மாதிரி இருக்கிறதும் டிஃபரன்ஷியல் காம்பவுண்ட்ஸ் தான். ஓகேங்களா? இன்னும் ஃபர்தராக அதோட மல்டிப்ளிகேஷன்ஸில் போயிட்டே இருக்குன்னா அது எல்லாமே டிஃபரன்ஷியல் காம்பவுண்ட்ஸ் தான். அந்த மாதிரி டிஃபரன்ஷியல் காம்பவுண்ட் இருந்தாலும் சிஸ்டமை அது நான் லீனியராக மாற்றிடும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னென்னா, திஸ் இஸ் ஒன்லி ஃபார் த லீனியாரிட்டி பேராமீட்டர்ஸை பற்றி பேசுகிறோம். ஸோ லீனியர் அண்ட் நான் லீனியர்ஸை பற்றி பேசியிருப்போம். ஸோ என்னென்ன சம்ஸ்க்கு லீனியராக இருக்கும், எதுக்கெல்லாம் நான் லீனியராக இருக்கும்ன்றத ஃபஸ்ட்டு நேற்று கிளாஸில் இதை தான் நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம். சார் இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணியிருப்போம்ப்பா, டைம் வேரியன்ட் அண்ட் டைம் இன்வேரியன்ட்டை பற்றி பேசியிருப்போம். கரெக்டா? டைம் வேரியன்ட் அண்ட் டைம் இன்வேரியன்ட்டை பற்றி. இன்வேரியன்ட் அண்டு டைம் வேரியன்ட். கரெக்டா? டைம் இன்வேரியன்ட் அண்ட் டைம் வேரியன்ட் சிஸ்டம்ஸை பற்றி பேசியிருப்போம். சார் இங்கேயுமே அப்சல்யூட்லி முன்ன இருந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கலாம், முன்ன இருந்த மாதிரி ஒரு டைம் கான்ஸ்டன்ட்ஸ் இருந்திருக்கலாம், முன்ன இருந்த மாதிரி டிஃபரன்ஷியல் இக்குவேஷன்ஸ் இருந்திருக்கலாம், இனிஷியல் கண்டிஷன்ஸ் இருந்திருக்கலாம், அதே மாதிரி என்ன டிஃபரன்ஷியல் காம்பனன்ஸோ இருந்திருக்கலாம். ஸோ அது எல்லாத்துக்குமே நம்ம டெரைவ் பண்ணியிருந்தோம். டைம் கான்ஸ்டன்ட் இருந்தால் என்னவாகும் அப்படின்னு நம்ம எழுதியிருப்பேன். டைம் கான்ஸ்டன்ட் இருந்தால் இந்த சிஸ்டம் இஸ் வாட், ஸ்டில் டைம் வேரியன்ட் சிஸ்டமாக மாறிடும். கரெக்டாக? கான்ஸ்டன்ட் இருந்தால் டைம் இன்வேரியிங். ஸோ இந்த இடத்துல நான் ஆர்டரை மாற்றி எழுதியிருக்கேன்பா. அந்த இடத்துல ஜஸ்ட் நான் ஃபஸ்ட்டு ஏ எழுதியிருக்கேன், அடுத்ததாக டைம் கான்ஸ்டன்ட் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் எழுதியிருக்கேன், அடுத்ததாக டைம் கான்ஸ்டன்ட் எழுதியிருக்கேன், அடுத்து டிஃபரன்ஷியல் இக்குவேஷன், இனிஷியல் கண்டிஷன், டிஃபரன்ஷியல் காம்போனன்ட். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வேறு, டிஃபரன்ஷியல் காம்போனன்ட் வேறு. அதை பற்றியான எக்ஸ்பிரஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். டி பை டிஒய் எக்ஸ் ஆஃப் டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னா தட் இஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்னொரு எக்ஸ் ஆஃப் டி மல்டிப்ளை பண்ணோம், இது கூட இன்னொரு எக்ஸ் ஆஃப் டியை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் அ டிஃபரன்ஷியல் காம்போனன்ட். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் இங்கேயும் நான் சொல்கிறேன். இந்த முறை நான் அதுக்கு பதிலாக என்ன எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்களா, ஸோ டைம் கான்ஸ்டன்ட்டை எழுதியிருக்கேன். போன டைம் இல்லைனா இதை நீங்கள் எரேஸ் பண்ணி அதே ஆர்டரில் கூட எழுதிக்கலாம், பட் தட் இஸ் நத்திங் ராங். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை எரேஸ் பண்ணிக்கிட்டு கூட நம்ம எழுதின அதே ஆர்டர், ஃபஸ்ட்டு ஏவை எழுதுவோம், இதுக்கு எழுதுவோம், அதே ஆர்டரில் கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இதில் அடிஷ்னலாக இன்னொன்று ஒரு பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஸோ நீங்கள் எக்ஸ் ஆஃப் டீயில் என்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணாலும் அது என் சிஸ்டமை அஃபெக்ட் பண்ணுது, அதாவது டைம் வேரியண்ட்டாக மாற்றுது. அந்த பாயிண்ட் மட்டும் நம்ம இதில் அடிஷ்னலாக இருந்துச்சு, ஜஸ்ட் அதையும் சேர்த்து நம்ம எரேஸ் பண்ணிட்டோம். அதை லாஸ்ட்டில் நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இங்கே எழுதின மாதிரியே ஒய் ஆஃப் டி ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஆஃப் டி. ஸோ ஏஎக்ஸ் ஆஃப் டியில் இந்த ஏன்றது இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். கரெக்டாக? கான்ஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் டஸ் நாட் அஃபெக்ட் த டைம் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ தட் இஸ் டைம் இன்வேரியன்ட். டிஐவின்னா டைம் இன்வேரியன்ட். சரி, இது எல்லாமே நேற்றுத்தோட ரிசல்ட். ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு டேபிளேஷனாக ஃப்ரேம் பண்ணிடுவேன். அந்த டேபிளேஷன் உங்களுக்கு ப்ராப்பராக புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா போதும், ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அடுத்தது y of t equal to t into x of t. So that is a time components. நமக்கு ஆல்ரெடி தெரியும் time componentsனா t இருக்கலாம், sin t into x of t இருக்கலாம், இல்லை t square into x of t, இல்லை e to the power t into x of t. இந்த மாதிரி எது into the multiple of t வருதோ அது எல்லாமே time component தான். t into x of t. அப்போ இது என்னன்னா டைம் காம்போனன்ட். ஸோ
ஸோ அகெயின் இப்போ இந்த சிஸ்டம் என்ன பண்ணும்பா, எஸ் இது அஃபெக்ட் பண்ணிடும். இந்த முறை ஏன் அஃபெக்ட் பண்ணோம்னா டி மைனஸ் கே அப்படின்னு நம்ம எழுதணும்னா இங்கே ஒரு டி மைனஸ் கே வந்துடும், இங்கே ஒரு டி மைனஸ் கே வந்துடும். அப்போ தேர்ஃபோர் இது டைம் வேரியன்ட் ப்ராப்பர்ட்டி. திஸ் இஸ் டிவி, டைம் வேரியன்ட். ஓகேங்களா, இது என்னோட டைம் வேரியன்ட் தான் சார். அடுத்த நெக்ஸ்ட் அங்கே என்ன எழுதியிருந்தேன், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா. எஸ், இங்கே நான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை இன்னைக்கு சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ கிளியராக நேற்று நமக்கு அதில் பர்டிகுலராக டைம் இல்லை. ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை நம்ம எழுதுகிறோம். ஸோ தட் இஸ் டி பை டிஎக்ஸ் இன்டூ எக்ஸ் ஆஃப் டி. இதுதானே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனு. தட் இஸ் டி பை டிடி இன்டூ எக்ஸ் ஆஃப் டி, வாட் எவர். ஸோ டி பை டிடி இன்டூ எக்ஸ் ஆஃப் டி. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னோட சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா இங்கே எழுதுறேன் பாருங்கள். ஸோ இப்போது டீயை நீங்கள் என்னென்னு எழுதுவீங்க, யூ ஜஸ்ட் மல்டிப்ளை டி மைனஸ் கே அப்படின்னு சொல்லி மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ இங்கே என்ன இருப்பான், டி இன்ட்டு டிடி இன்ட்டு டி மைனஸ் கே அப்படின்னு சொல்லி பிரிவான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வெளியே ஏதாச்சும் ஒரு பேராமீட்டர் மல்டிப்ளை ஆகுதுன்னா ஸோ வேறு எந்த பேராமீட்டர் நமக்கு மல்டிப்ளை ஆகலை. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் டிடி டிவைட் பை ஸோ டிடி மைனஸ் டிகே டிவைட் பை டிடி. ஸோ இதை நீங்கள் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா ஜீரோவாக மாறிடுவோம். அப்போ ஃபைனலாக இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்தது என்ன, டி ஆஃப் டி டிவைட் பை எக்ஸ் ஆஃப் டி அப்படின்னு இருந்திருப்போம். ஸோ டி பை டிடி எக்ஸ் ஆஃப் டி. ஸோ இதுதான் என்னோட டி பை டிடி எக்ஸ் ஆஃப் டி. ஓகேங்களா, திஸ் இஸ் எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் கேன்னா எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் கே அப்படின்னு மாறிச்சுன்னா ஸோ டி பை டிடி எக்ஸ் ஆஃப் டி இவன் வந்து எக்ஸ் ஆஃப் டியாக மாறிடுவான். ஓகேங்களா, ஸோ டி பை டிடி எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டி பை டிடி இன்ட்டு கான்ஸ்டன்ட் கே. கேன்றது இட் இஸ் அ வேல்யூனா, நம்ம என்ன பண்ணுறோம் டிலே. ஸோ கேன்றது என்னன்னா இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ, எய்தர் -1. பொதுவாக நம்ம இது தானே எழுதியிருப்போம், 1 செகண்டு 2 செகண்டு 3 செகண்ட், அது ஒரு நம்பர். ஸோ டீயை வந்து 4 செகண்ட் நான் டிலே பண்ணுறேன், 5 செகண்ட் டிலே பண்ணுறேன் அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட். கேன்றது என்னன்னா இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் கே வில் பிகம் 0. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடும் சேமாக மாறிடும். ஸோ அதனால என்னோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் டஸ் நாட் அஃபெக்ட் த டைம் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இப்போ இதை எரேஸ் பண்ணிக்கலாம். சேம் தான்ப்பா, சிம்பிள் தான். எக்ஸ் ஆஃப் டி அப்படியே எழுதிட போகிறேன். ஸோ திரும்ப பிரித்து எழுதுறேன் மைனஸ் டி பை டிடி இன்ட்டு கே. பட் கே வந்து நம்ம பண்ணுறப்போ ஜீரோவாக மாறிடும். அப்போ ஃபைனலாக இதுதான் நமக்கு கிடைக்கும். அப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸும் என்னோட சிஸ்டமை அஃபெக்ட் பண்ணாது. இது லீனியர் ஆர்டராக இருந்துச்சுன்னா, ஓகேங்களா. ஸோ லீனியர் ஆர்டராக இருந்துச்சுன்னா அப்போ தேர்ஃபோர் அடுத்த ஸ்டெப்பு நான் எழுதுறேன். திஸ் இஸ் வாட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில். ஸோ இப்போ என்ன ஆகிடுது, அகெயின் இட் இஸ் அ டைம் இன்வேரியிங் தான், டைமை பொறுத்து மாறாது. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனும் டைமை பொறுத்து மாறாது. அடுத்ததான் நெக்ஸ்ட் பா, ஒய் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஆஃப் டி பிளஸ் பி இனிஷியல் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த இடத்துல இனிஷியல் கண்டிஷன்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் லீனியாரிட்டியில் பிரச்சனை இருந்துச்சு. ஒய் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஆஃப் டி பிளஸ் பி. ஓகே, திஸ் இஸ் வாட் இனிஷியல் கண்டிஷன்னா. ஸோ இனிஷியல் கண்டிஷன்ஸில் இப்போ நீங்கள் பண்ணுங்களேன், ஏ ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் கே ப்ளஸ் பியாக தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த பிக்கு எனக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வராது, டி மைனஸ் கே சம்திங் எதுவுமே வராது. அதனால் பின்றது இட் இஸ் நத்திங் பட் அ கான்ஸ்டன்ட். ஸோ அதனால இந்த இடத்துல எனக்கு எந்த பெரிய சேஞ்சஸும் வந்திருக்காது. ஸோ இங்கே இனிஷியல் கண்டிஷன்ஸுக்கும் என் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகாது. அப்போ தேர்ஃபோர் இட் இஸ் அகெயின் அ டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். இனிஷியல் கண்டிஷன் இருக்குன்னா டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். அடுத்ததா ஃபைனலா the differential components y of t is equivalent to dx of t d by dt x of t into x of t. So இது என்னோட differential componentsல it does not affect the property. ஓகேங்களா, differential component differential components does not affect the time property, time invariant system. ஓகேங்களா, அவ்வளோதான் சார். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், என் லீனியர் சிஸ்டம் எப்பப்பெல்லாம் அஃபெக்ட் ஆகும்னு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி என்னோட டைம் வேரியிங் ப்ராப்பர்ட்டி எப்பப்பெல்லாம் அஃபெக்ட் ஆகும்னு நான் சொல்லிட்டேன். சார் இந்த ரெண்டு தான் சார் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இந்த ரெண்டு டேபிளை வச்சு இன்னும் கொஞ்சம் அடிஷன்ஸை நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா, இன்னும் ஒரு சில அடிஷன்ஸை சொல்ல போகிறேன்.
இங்க நீங்க x of t ல மல்டிப்ளை பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும், இல்ல x of t குள்ள இருக்கிற ஃபங்க்ஷனை மல்டிப்ளை பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதாவது இங்க பாருங்க y of t equivalent, இல்ல இது அடுத்த பேஜ்ல எழுதுறேன், y of t is equivalent to x of t அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல ரெண்டு கொஸ்டின் நம்ம பார்த்துருப்போம் கிளியரா. இதை நான் நேற்று எக்ஸாம்பிள்ஸ்ல நிறைய சம்ஸ் பார்த்தோம். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் பாசிபிள் நான் என்ன பண்றேன்னா டைம் ஃபங்க்ஷனை மல்டிப்ளை பண்றேன். தட் இஸ் டைம் ஃபங்க்ஷனை மல்டிப்ளை பண்றேன். டைம் ஃபங்க்ஷனை மல்டிப்ளை பண்ணா y of t is equivalent to t into x of t. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் y of t equivalent to t into x of t. இங்க நீங்க போய் பாருங்க, லீனியர்ல போய் பாருங்க. ஸோ இந்த இடத்துல டைம் ஃபங்க்ஷனை மல்டிப்ளை பண்ணா இட் இஸ் அ லீனியர் சிஸ்டம். அப்ப இவன் என்னன்னா he is a linear system. இவன் ஒரு லீனியர் சிஸ்டம். ஸோ அடுத்ததா பாருங்க, மேலே போயிட்டு பாருங்க டைம் வேரியிங் ப்ராப்பர்ட்டியில் எஸ் இப்படி நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ நீங்கள் இவனை செக் பண்ணுறப்போ அடிட்டிவிட்டியும் ஹோமோஜெனிட்டியும் செக் பண்ணியிருப்பீங்க. அடிட்டிவ் அண்ட் ஹோமோஜெனிட்டிவ். ஓகேங்களா, அடிட்டிவ் ஹோமோஜெனிட்டிவ் தான் செக் பண்ணுவோம். ஸோ இங்கே என்னமா பண்ணியிருப்போம் நம்ம, ஸோ எக்ஸ் ஆஃப் t minus k அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே நீங்கள் x of t minus k போட்டால் என்னவாகும், ஃபஸ்ட்டு ஒரு t minus k டிலே, ஃபஸ்ட்டு ஒரு டிலே, அடுத்ததாக ஃபங்க்ஷனில் ஒரு டிலே. சரி, இங்கே ரெண்டு டிலே வருது இல்லை, தட் இஸ் ராங். அதனால தான் இந்த இடத்துல எனக்கு டைம் வேரிங் மாறிடுது. இங்கே நான் டிலே கொடுத்துட்டேன், ஓகே இந்த ஃபங்க்ஷன் இஸ் டிலேயிங், ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற டைம் ஃபங்க்ஷனும் டிலே ஆகுது. புரியுது இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் இந்த ஃபங்க்ஷன் x of t தான் டிலே பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனை மட்டும் x of t தான் டிலே பண்ணுறேன், ஆனால் என்னோட ரிசல்ட்டில் ஃபங்க்ஷனும் டிலே ஆகுது, அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற டைம் கான்ஸ்டன்ட்டும் டிலே ஆகுது. ஸோ கிளியர். இதனால தான் இந்த சிஸ்டம், இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன், இந்த சிஸ்டம் வந்து தட் இஸ் அ டைம் வேரியிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ பாருங்கள், அதில் போய் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டைம் வேரியிங் சிஸ்டம் தானே சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே எழுதுறேன், அப்போ இட் இஸ் அ டைம் வேரியன்ட். டைமை பொறுத்து மாறிடுது, டைமை டிலே பண்ணுறப்ப மாறிடுது. ஸோ எக்ஸ் ஆஃப் டீயாக இருந்துச்சுன்னா சேம் டி எக்ஸ் ஆஃப் டி அதே மாதிரி தான் இருக்குது. ஃபங்க்ஷன் எக்ஸ் ஆஃப் டி கூட ஒரு டைம் கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை ஆகுது, ஆனால் இங்கேயும் ஒரு டிலேயோட மல்டிப்ளை ஆகுது. அதனால தான் அது தப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேயா, இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு நோட் என்ன சொல்லலாம் பாருங்க, நான் எக்ஸ் ஆஃப் டீல ப்ராடக்டை மல்டிப்ளை பண்ணியிருக்கேனா இல்லை அந்த எக்ஸ் ஆஃப் டீக்குள்ளே இருக்கிற அந்த டீல சேஞ்சஸ் அஃபெக்ட் பண்ணியிருக்கேனான்னு பாருங்க. இந்த இடத்துல நான் எக்ஸ் ஆஃப் டீக்குள்ளே எந்த சேஞ்சஸும் கொண்டு வரல. அதாவது இந்த டி, நான் இந்த இடத்துல ரெண்டு டீயை பற்றி பேசலாம். ஸோ இந்த உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸ் ஆஃப் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனில் நோ சேஞ்ச், ஆனால் என்னோட ஹோல் எக்ஸ் ஆஃப் டீல சேஞ்ச். கரெக்டாக ஹோல் எக்ஸ் ஆஃப் டீயோட டீயை மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த ஹோல் ஃபங்க்ஷனோட தான் நான் டீயை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் சார், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற டி, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற அந்த டீயை நான் எந்த சேஞ்சஸும் பண்ணல. ஸோ கரெக்டாக, அப்போ தேர்ஃபோர் இந்த சிஸ்டமில் லீனியாரிட்டி எப்பெல்லாம் அஃபெக்ட் ஆகுதுன்னா என்னோட ஆப்ரேஷன் ஆன் த எக்ஸ் ஆஃப் டி, எக்ஸ் ஆஃப் டீயோட நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறப்போ அஃபெக்ட் ஆகுது. ஓகேயா, ஸோ இப்போது என்ன சொல்லலாம், ஸோ வைல் பர்ஃபார்மிங் operation on x of t, x of t ஓட ஆபரேஷன் என்னப்பா, that is nothing but x of t into sin t, x of t into phi t, x of t into e to the power t. ஸோ இந்த மாதிரி x of t கூட என்ன மல்டிப்ளை பண்ணுறீங்களோ, ஸோ இது எல்லாமே தான் ஆப்ரேஷன் ஆன் டி அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா, இதுதான் ஆப்ரேஷன் ஆன் எக்ஸ் ஆஃப் டி. எக்ஸ் ஆஃப் டி கூட என்ன மல்டிப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு பேர் தான் operation on x of t. ஓகேங்களா, while performing an operation on x of t, it makes the system into ஸோ ஒரு நிமிஷம். இப்போ டைம் கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணுறப்ப இங்கே எனக்கு எந்த சேஞ்சஸும் வரலப்பா. ஸோ இந்த டைம் கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு எந்த சேஞ்சஸும் வரல. ஸோ ஆனால் நான் வேற எதனா மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ என்னோட எக்ஸ் ஆஃப் டி கூட இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ என்ன பார்த்துருப்போம்னா
sin of t அப்படின்னு மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ நான் இங்கே டைம் கான்ஸ்டன்ட் ஒரே நிமிஷம் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச். ஓகே, நான் என்னன்னு சொல்லிட்டேன்னா sin t into x of t அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ கரெக்டா? ஸோ இது டைம் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? திஸ் இஸ் அ டைம் காம்போனன்ட். ஓகே, இது ஒரு டைம் காம்போனன்ட். இந்த டைம் காம்போனன்ட்டோட மல்டிப்ளை பண்ணுறப்போ சிஸ்டமோட எந்த அஃபெக்டும் வராது. இது வந்து லீனியர் தான்ப்பா. ஓகேங்களா? ஏன்னா இட் இஸ் ஃபுல்லி ட்ரீட்டட் ஆஸ் அ டைம் காம்போனன்ட் t. நீங்கள் sin t-யோ cos t-யோ cos t into x of t இல்லை e to the power t into x of t இதில் எது நீங்கள் பண்ணாலுமே இது எல்லாமே நம்ம என்னன்னு தான் ட்ரீட் பண்ணுறோம்னா இது எல்லாமே டைம் காம்போனன்ட் தான். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆல் ஆர் த டைம் காம்போனன்ட். ஓகேங்களா? ஸோ டைம் காம்போனண்ட்டை நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா சிஸ்டமில் லீனியாரிட்டி அஃபெக்ட் பண்ணாது. டைம் காம்போனன்ட் தானே, திஸ் இஸ் அ டைம் காம்போனன்ட் ஆர் டைம் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இந்த டைம் காம்போனண்ட்டை மல்டிப்ளை பண்ணுறதுனால சிஸ்டமோட லீனியாரிட்டி அஃபெக்ட் பண்ணல. டைம் காம்போனண்ட்டை மல்டிப்ளை பண்ணுறதுனால சிஸ்டமோட லீனியாரிட்டி அஃபெக்ட் பண்ணல. இது எல்லாமே லீனியர் தான். இங்கே நம்ம பார்த்த எல்லா திங்ஸும் லீனியர் தான். இவனும் லீனியர் தான், இவனும் லீனியர் தான். பட் நீங்கள் அந்த இடத்துல sin t into x of t இல்லாமல் வெறுமனே sin t எடுத்தீங்கன்னா ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் sin t x of t சாரி இங்கே sin of x of t sin of x of t cos of x of t ஸோ 1 by x of t ln of x of t இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இது எல்லாமே நான் லீனியர். இதை தான் நான் நேற்று கிளாஸில் சொல்லி இருந்திருப்பேன். நோ ஆப்ரேஷன் ஆன் x of t. ஸோ கரெக்டா? நோ ஆப்ரேஷன் ஆன் எக்ஸ் ஆஃப் டி இது தான் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல டி இல்லை பாருங்க. சைன்லையும் டி இல்லை, காஸ்ட்லையும் டி இல்லை, ஃபங்க்ஷனில் எதுலையுமே டி இல்லை. ஸோ இப்போ இதுக்கு பேர் ஆப்ரேஷன் ஆன் எக்ஸ் ஆஃப் டி. ஸோ இப்போ நம்ம மேலே சொன்னதுக்கு பேர் டைம் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டைம் ஃபங்க்ஷன். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டைம் ஃபங்க்ஷன் வில் நாட் அஃபெக்ட் த லீனியாரிட்டி. ஆனால் நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் ஆன் எக்ஸ் ஆஃப் டி என்ன பண்ணிடுதுன்னா இட் அஃபெக்ட்ஸ் த லீனியாரிட்டி. ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறீங்க. இந்த சிக்னல் எக்ஸ் ஆஃப் டீன்றது என்னோட கிவன் சிக்னல். அது கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சைனையோ காசையோ இ டு த பவர் இஐயோ இல்லை 1 by x of tயோ ஸோ இல்லை ln of x of tயோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆப்ரேஷன் ஆன் டி. இது ரொம்ப முக்கியப்பா. ஸோ ஆப்ரேஷன் ஆன் டீன்றதுனா என்னன்னு உங்களுக்கு புரியணும். ஸோ அது புரிஞ்சாதான் இதை வச்சு உங்களால் ஃபியூச்சரில் சம்மம் போட முடியும். ஓகேங்களா? ஸோ ஆப்ரேஷன் ஆன் எக்ஸ் ஆஃப் டீன்னா இதுக்கு பேர் தான் மல்டிப்ளை பண்ணுறது தான். எக்ஸ் ஆஃப் டீயோட நீங்கள் ஒரு சேஞ்சு எக்ஸ் ஆஃப் டீயில் ஒரு சேஞ்சை நீங்கள் ஏற்படுத்துறீங்கல்ல, ஸோ அதுக்கு பேர் தான் ஆப்ரேஷன் ஆன் எக்ஸ் ஆஃப் டி. ஸோ ஆப்ரேஷன் ஆன் எக்ஸ் ஆஃப் டி மேக்ஸ் த சிஸ்டம் டு நான் லீனியர். கரெக்டா? ஆப்ரேஷன் ஆன் எக்ஸ் ஆஃப் டி மேக்ஸ் த சிஸ்டம் நான் லீனியர். அவ்வளோதான் சார். இதுதான் நான் சொல்ல வந்த நோட்டு. ஸோ எக்ஸ் ஆஃப் டீயில் நீங்கள் என்ன ஒரு ஆப்ரேஷன்ஸ் பண்ணாலுமே அது அந்த சிஸ்டமை நான் லீனியராக மாற்றிடுது. ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொரு நோட்டை நம்ம பார்த்துருப்போம். ஸோ என்னோட எக்ஸ் ஆஃப் டி ஸ்கொயர், அடுத்ததா எக்ஸ் ஆஃப் டி கியூப், ஸோ அதாவது எக்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் டி, எக்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் டி. ஸோ இந்த இடத்துல எல்லாமே இட் இஸ் நாட் அ ஆப்ரேஷன் ஆன் எக்ஸ் ஆஃப் டி. எக்ஸ் ஆஃப் டீல நீங்க மல்டிப்ளை பண்ணல, இதெல்லாம் ஆப்ரேஷன் ஆன் டி அப்படின்னு சொல்றேன். இந்த இடத்துல ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க மல்டிப்ளை பண்றீங்க பாருங்க. வெளியே இருக்கிற எக்ஸ் ஆஃப் டீஸ் நோ சேஞ்ச், ஆனா உள்ள இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்ல ஒரு சேஞ்சஸை ஏற்படுத்துறேன். கரெக்டா? ஸோ இந்த சிஸ்டம் எல்லாமே டைம் வேரியன்ட் சிஸ்டம். ஸோ ரீசன் என்னன்னா நோ ஆப்ரேஷன் ஆன் த t, no operation on t. அதாவது ஆப்ரேஷன் ஆன் t அப்படின்னு கூட சொல்லலாம். ஆப்ரேஷன் ஆன் x of t போட்டோம்னா இங்க ஆப்ரேஷன் ஆன் t. ஆப்ரேஷன் ஆன் t makes the system into operation on t makes the system into time variant. ஓகேங்களா? அவ்வளவுதான் சார். இந்த இடத்துல ஆப்ரேஷன் ஆன் எக்ஸ் ஆஃப் டீன்றதுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியணும்.
அதே மாதிரி ஆப்ரேஷன் ஆன் டீன்றதுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியணும். ஸோ இப்போ இந்த சிஸ்டம் எல்லாமே என்ன ப்ராப்பர்ட்டின்னு சொல்றேன், அதே மாதிரி மேலே கொடுத்த சிஸ்டம்ஸ் எல்லாமே என்ன ப்ராப்பர்ட்டின்னு சொல்றேன். ஓகேங்களா? இப்போ மேலே கொடுத்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா திஸ் ஆர் நான் லீனியர் சிஸ்டம் அண்டு இங்க டீக்குள்ள எதுனா ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாத்துலேயுமே இட்ஸ் ரிட்டன் நோ இன் செகண்ட் பாயிண்ட் சார். ஆமாம் ஆமாப்பா, அதுதான் நோ ஆப்ரேஷன் ஆன் எக்ஸ் ஆஃப் டி. கரெக்டா? ஸோ நம்ம ஆப்ரேஷன் வந்து எக்ஸ் ஆஃப் டியோட பண்ணாமல் இருந்தோம்னா லீனியர்ப்பா. ஓகேங்களா? ஸோ நாங்கள் லீனியர்னு சொன்னோம்னா நோ ஆப்ரேஷன், சிம்பிள் தானே. லீனியர் அப்படின்னா சிஸ்டம்ல லீனியர்னா நோ ஆப்ரேஷன். சிஸ்டம் லீனியரா இருக்கணும்னா நோ ஆப்ரேஷன் ஆன் எக்ஸ் ஆஃப் டியா இருக்கணும். கரெக்டா? அதே மாதிரி டைம் இன்வேரியண்டா இருக்கணும்னா நோ ஆப்ரேஷன் ஆன் டி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த இடத்துல இங்க பாருங்க, இது நான் லீனியர்ல ஆப்ரேஷன் ஆன் எக்ஸ் ஆஃப் டி மேக்ஸ் த சிஸ்டம் நான் லீனியர். ஸோ நீங்க ஆப்ரேஷன் பண்ணதுனால தான் சிஸ்டம் நான் லீனியரா மாறுச்சு. எக்ஸ் ஆஃப் டி கூட ஏதோ ஒரு மல்டிப்ளை பண்ணதுனால தான் சிஸ்டம் நான் லீனியரா மாறுச்சு. அதே மாதிரி தான் இங்க இருக்கிற டீல நீங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணதுனால தான் அது என் சிஸ்டம் டைம் வேரியண்டா மாத்துச்சு. கரெக்டா? ஆப்ரேஷன் ஆன் டி மேக்ஸ் த சிஸ்டம் டைம் வேரியன்ட். கரெக்டா? ஆப்ரேஷன் ஆன் டி மேக்ஸ் த சிஸ்டம் டைம் வேரியன்ட். இதுதான் உங்களுக்கு புரிய வேண்டிய பாயிண்ட். ஸோ நீங்க லீனியர்னா நோ ஆப்ரேஷன் தான் சொல்லணும். லீனியரா இருக்கணும்னா அப்ப ஆப்ரேஷன் இருக்கக்கூடாது தானே. ஸோ டைம் இன்வேரியண்டா இருக்கணும்னா அப்பவே எனக்கு ஆப்ரேஷன்ஸ் இருக்கக்கூடாது தானே. அதுதான் நான் மீன் பண்றேன். நோ ஆப்ரேஷன் ஆன் எக்ஸ் ஆஃப் டி, நோ ஆப்ரேஷன் ஆன் டி. இப்போ இது உங்களுக்கு புரியுதாப்பா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதை வச்சு நான் சம்ஸ் சால்வ் பண்ண போறேன். அப்போ இது உங்களுக்கு சூப்பரா புரிஞ்சிச்சுன்னா டைரக்டா கொஸ்டின்ஸை பார்த்த உடனே உங்களால ஆன்சர்ஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம நேத்தே இதோட கான்செப்ட்ஸ்ல கிளாரிட்டியா பார்த்துட்டோம். ஓகேங்களா? லீனியர்னா நோ ஆப்ரேஷன். ஓகேங்களா? அதுவே நான் லீனியர்னா ஆப்ரேஷன் பண்ணிருப்போம். இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்கப்பா. ஆப்ரேஷன் ஆன் எக்ஸ் ஆஃப் டி என்ன? எக்ஸ் ஆஃப் டியோட ஒரு மல்டிபிளிகேஷன் பண்றீங்க. ஆனா அந்த மல்டிபிளிகேஷன்ல டைம் கான்ஸ்டன்ட் இருக்கக்கூடாது, சைன் டி இருக்கக்கூடாது. சைன் டி இருந்தா லீனியர், காஸ் டி இருந்தா லீனியர், டி இன்டு எக்ஸ் ஆஃப் டி இருந்தா லீனியர். அது வெறும் காமனா ஏதோ ஒரு ஆப்ரேஷன் டைம் கான்ஸ்டன்ட்டை தவிர்த்துட்டு வேற ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நீங்க பண்றீங்கன்னா அப்பதான் சிஸ்டம் நான் லீனியரா மாறுது. அதே மாதிரி தான் டைம் வேரியன்ட்னா என்னன்னா இதுக்குள்ள இருக்கிற இந்த ஃபங்க்ஷன்ல ஒரு சேஞ்ச், என்னோட பிராக்கெட்டுக்குள்ள இருக்குல்ல அந்த ஃபங்க்ஷன்ல சேஞ்ச், பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷன்ல சேஞ்ச், இதுக்கு பேர் தான் ஆப்ரேஷன் ஆன் டி மேக்ஸ் த சிஸ்டம் டைம் வேரியன்ட். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் நான் லீனியர் சிஸ்டம் தான். ஓகே, இது நான் லீனியர் சிஸ்டம் தான். ஆனா இதுக்குள்ள இருக்கிற டீல எந்த ஆப்ரேஷனும் நான் பண்ணல. ஸோ கிளியரா? இதுக்குள்ள இருக்கிற டீல எந்த ஆப்ரேஷனும் பண்ணல. ஸோ இட்ஸ் இஸ் அ நான் லீனியர் பட் ஆனால் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். இந்த மேல சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் லீனியர் டைம் இன்வேரியன்ட். ஸோ இங்க கீழே இருக்கிறதுல பாருங்க, கீழே இருக்கிற இந்த கொஸ்டின்ஸ்ல எல்லாத்துலயுமே நீங்க டீல ஒரு ஆப்ரேஷன்ஸ் பண்ணிருக்கீங்க, பிராக்கெட்டுக்குள்ள நீங்க ஆப்ரேஷன்ஸ் பண்ணிருக்கீங்க, ஆனா வெளியே எந்த ஆப்ரேஷன்ஸும் பண்ணல. எக்ஸ் ஆஃப் டி ஹோல் த எக்ஸ் ஆஃப் டி கூட இந்த மாதிரி சைன் ஆஃப், காஸ் ஆஃப் அந்த மாதிரி எந்த மல்டிப்ளிகேஷனும் பண்ணல இல்ல. அப்ப therefore இந்த சிஸ்டம் இஸ் a linear system. ஓகே, மேல பார்த்தது என்னன்னா நான் லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம், கீழே பார்த்தது என்னன்னா லீனியர் டைம் வேரியன்ட் சிஸ்டம். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரியுது இல்லப்பா? இதுல எதனா டவுட் இருந்தா மட்டும் சொல்லுங்க, நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். பிகாஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸ் ஆஃப் டி கூட எதையும் மல்டிப்ளை பண்ணிருக்க கூடாது. ஓகேங்களா? எக்ஸ் ஆஃப் டி கூட எதையும் மல்டிப்ளை பண்ணிருக்க கூடாது. அப்படி இருந்தாதான் லீனியர். மல்டிப்ளை பண்ணிருக்கேன்ல, அதனால நான் லீனியர். ஆப்ரேஷன் எதுனா பண்றோம்னா நான் லீனியரா மாத்திடுது. எக்ஸ் ஆஃப் டீல ஆப்ரேஷன் பண்ணோம்னா நான் லீனியர். அதையே பர்டிகுலரா பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற டீல நீங்க ஆப்ரேஷன் பண்றீங்கன்னா டைம் வேரியண்டா மாத்திடுது, டிவி டைம் வேரியண்டா மாத்திடுது. ஓகே, அடுத்ததா இதுக்கு மேல நம்ம இந்த கண்டிஷன்ஸை பார்த்துட்டோம். ஸோ லீனியரை பொறுத்த வரைக்கும் இதுலெல்லாம் லீனியர், இதுலெல்லாம் நான் லீனியர்ஸ்ன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி தான் டைம் வேரியன்ட்லையும் இதுலெல்லாம் வேரியன்ட், இதுலெல்லாம் டைம் வேரியன்ட் அப்படின்றதையும் பார்த்துட்டோம். ஸோ கிளியரா? இப்போ நம்ம இதோட ஒரு டேபிளேஷன் போட்டுடலாம்ல. இந்த டேபிளேஷன்ஸ் போட்டுட்டு அடுத்ததான் நம்ம சம்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ ஃபைனலாக இந்த டேபிளேஷன் நோட் அப்படின்னு கூட போட்டுக்கோங்க. ஸோ ஒரு சைடில் நான் என்ன எழுதுறேன்னா லீனியர் சிஸ்டம்ஸ்க்கு எழுதுறேன்.
ஸோ இன்னொரு சைடில் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம்க்கு எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம்க்கு எழுதுறேன். ஃபர்ஸ்ட் லீனியருக்கு எழுதுறேன், இன்னொரு சைடில் நான் டைம் இன்வேரியன்ட்க்கு எழுதுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லீனியராக இருக்கணும்னா என்னப்பா இருக்கணும்? ஸோ லீனியராக இருக்கணும்னா இது நான் லீனியர்னா ஆப்ரேஷன், லீனியர்னா நோ ஆப்ரேஷன் தானே. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே இதுதான், நோ ஆப்ரேஷன் ஆன் எக்ஸ் ஆஃப் டி. இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ நான் லீனியராக இருக்குன்னா ஆப்ரேஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். லீனியராக இருக்கணும்னா நோ ஆப்ரேஷன் ஆன் எக்ஸ் ஆஃப் டி. No operation on x of t. No operation should be performed on அப்படின்னு கூட போட்டுக்கலாம். No operation should be performed on. ஓகேங்களா? No operation should be performed on x of t similar to the y of t. x of t லியும் சரி y of t லியும் சரி. ஸோ எந்த ஆப்ரேஷன்ஸும் நீங்கள் பண்ணியிருக்க கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா லீனியர். ஓகேங்களா? அப்படி இருந்தீங்கன்னா லீனியர். இங்கே எக்ஸ் ஆஃப் டி ஒய் ஆஃப் டின்னு போட்டோம்ல, ஆனால் இங்கே என்னவா இருப்பான்? தட் இஸ் டீயா இருப்பான். கரெக்டா? நோ ஆப்ரேஷன் ஷுட் பி பர்ஃபார்ம்ட் ஆன் டி. ஸோ டி அப்படின்றது என்னப்பா? தட் இஸ் இன்சைட் த பிராக்கெட். பிராக்கெட்குள்ள நம்ம எந்த ஆப்ரேஷன்ஸும் பண்ணியிருக்க கூடாது. அதுக்கு பேர் தான் நோ ஆப்ரேஷன் ஷுட் பி பர்ஃபார்ம்ட் ஆன் டி. அடுத்ததா சார் ரெண்டாவது கேஸ் என்ன சார்? இனிஷியல் கண்டிஷன்ஸ் இருக்கலாமா சார்? இதுக்கு இனிஷியல் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடாது. இங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இப்போ இதுக்கப்புறமா இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸை தான் நான் எழுத போகிறேன். ஓகே, இது ஒரு கம்பேரிசன் தான். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு கம்பேரிசன். இனிஷியல் கண்டிஷன்ஸ் மேக்ஸ் த சிஸ்டம் நான் லீனியர். அப்போது இனிஷியல் கண்டிஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்போ லீனியர் சிஸ்டமாக இருக்கும்னா இனிஷியல் கண்டிஷன் இருக்கக்கூடாது இல்லை. இனிஷியல் கண்டிஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகேங்களா? ஸோ என்னோட சிஸ்டம்ல இனிஷியல் கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அடுத்ததா செகண்ட், இங்கே இனிஷியல் கண்டிஷன்ஸ் இருக்கலாம்லப்பா. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிஷியல் கண்டிஷன்ஸ் இருக்கலாம். இங்க பாருங்க. ஸோ டைம் வேரியன்ட்ல இனிஷியல் கண்டிஷன்ஸ் கேன் எக்ஸிஸ்ட். டைம் இன்வேரியன்ட் தான். ஸோ இப்போ இங்கே இனிஷியல் கண்டிஷன்ஸ் இருக்கலாம். இனிஷியல் கண்டிஷன்ஸ் ஓகேங்களா? இனிஷியல் கண்டிஷன்ஸ் கேன் எக்ஸிஸ்ட். அடுத்ததா என்னென்னலாம் இருக்கலாம்ப்பா? நமக்கு டைப் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ்னு இருக்கு. கோஎஃபிஷியன்ட்ஸ் நம்ம பார்த்தோம்ல, கான்ஸ்டன்ட்டு, டைம் மல்டிபிள், டிஃபரன்ஷியல் காம்பனன்ட்ஸ், அது எல்லாமே டைப் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் தான். அதோட ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் என்னன்னா தட் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ என்னன்னா y of t equivalent to ax of t அப்படின்னு சொன்னல, இதுக்கு பேர் தான் கான்ஸ்டன்ட். ஓகே, திஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் கான்ஸ்டன்ட். இப்போ இந்த கான்ஸ்டன்ட் இருக்கலாமாப்பா? ஸோ எஸ், த கான்ஸ்டன்ட் கேன் எக்ஸிஸ்ட். இங்கே கான்ஸ்டன்ட் இருக்கலாம். ஓகேயா? இங்கே நம்ம பார்த்தோம்ல, கான்ஸ்டன்ட் மேக்ஸ் த சிஸ்டம் லீனியர் ஒன்லி. ஓகே, அப்போ கான்ஸ்டன்ட் இருக்கலாம். அதனால தான் நான் இங்கே டிக் பண்ணியிருக்கேன், கான்ஸ்டன்ட் கேன் எக்ஸிஸ்ட். ஓகே, அடுத்ததா ஸோ என்னோட டைம் காம்போனன்ட், ரெண்டாவது டைம் காம்போனன்ட். ஸோ டைம் காம்போனன்ட்னா உங்களுக்கு தெரியும், y of t is equivalent to t into x of t. அது வெறுமனே t-ஆ தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. sin of x of t-ஆ கூட இருக்கலாம், sin t x of t-ஆ கூட இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி எதுனா இருக்கலாம். ஓகே, அப்போ டைம் காம்போனன்ட் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எஸ், டைம் காம்போனன்ட்டும் கேன் எக்ஸிஸ்ட். லீனியர் சிஸ்டம்க்கு இருக்கலாம், கேன் எக்ஸிஸ்ட் இருக்கலாம். இதுதான் டிக் பண்ணுறேன். அக்செப்ட் ப்ராப்பர்ட்டின்னா டிக் பண்ணுறேன், இருக்கக்கூடாதுன்னா கேன்சல் பண்ணுறேன். அடுத்து டிஃபரன்ஷியல் காம்போனன்ட்பா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல டிஃபரன்ஷியல் காம்போனன்ட். நம்ம பார்த்தோம் டிஃபரன்ஷியல் காம்போனன்ட்ஸ் மேக்ஸ் த சிஸ்டம் நான் லீனியர். அப்போ இருக்கக்கூடாது. இப்போ டிஃபரன்ஷியல் காம்போனன்ட் என்னவா இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. ஓகேங்களா?
ஸோ அதே மாதிரி இங்கேயே நான் பார்க்குறேன். இப்போ 3 டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் 3 டைப்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ஸ் இருக்குது. இப்போது ஃபார் டைப்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ஸ்க்கு சிஸ்டம்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுது? டைப்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் அகெயின் இங்கேயுமே என்னன்னா தட் இஸ் அ கான்ஸ்டன்ட் தான். ஓகேங்களா? ஸோ இங்கே கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா அஃபெக்ட் பண்ணுச்சாப்பா? எஸ், இங்கே கான்ஸ்டன்ட் எங்கேயுமே அஃபெக்ட் பண்ணலை. ஓகேங்களா? இந்த 2 கேஸ்லையுமே கான்ஸ்டன்ட் அஃபெக்ட் பண்ணியிருக்காது. டைம் இன்வேரியன்ட் ப்ராப்பர்ட்டி அப்படியே தான் இருக்குது கான்ஸ்டன்ட்க்கு. ஸோ கிளியரா? அப்போ தேர்ஃபோர் அதை தான் நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ அப்போ இட் கேன் பி எக்ஸிஸ்ட், இது இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது இருக்கலாம். அடுத்ததான் நெக்ஸ்ட் பி, டைம் காம்போனன்ட். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நான் எழுதிட்டேன். இதுக்கப்புறமா திரும்ப திரும்ப நான் அதுக்கு எக்ஸாம்பிள் எழுதுறதுனால ஒரு யூஸும் கிடையாது. உங்களுக்கு தெரியும் டைம் காம்போனன்ட்னா எப்படி இருக்கும், அதுவே கான்ஸ்டன்ட்ஸ்னா எப்படி இருக்கும், இனிஷியல் கண்டிஷன்ஸ்னா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டைம் காம்போனன்ட்ஸ் எக்ஸிஸ்டாக இருக்கலாமா அப்படின்றத நான் முன்னையே கொடுத்துருக்கேன். ஓகேயா? டைம் இன்வேரியன்ட்க்கு இங்கே பாருங்க, டைம் இன்வேரியண்ட்டாக மாறிடுச்சு. ஸோ டைம் வேரியண்ட்டாக மாறிடுச்சு. நீங்கள் டைம் காம்போனண்ட்டை கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் அது என்னவா மாற்றிடுதுன்னா டைம் வேரியண்ட்டாக மாற்றிடுது. அப்போ தேர்ஃபோர் இட் கான் பி எக்ஸிஸ்ட். ஸோ இது இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது எனக்கு இருக்கக்கூடாது. அடுத்ததாக தேர்ட் என்னோட டிஃபரன்ஷியல் காம்போனன்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அங்கே பாருங்கள் டிஃபரன்ஷியல் காம்போனன்ட் இருக்கலான்னு தானே சொல்லியிருக்கேன். எஸ், இந்த கேஸில் நமக்கு டிஃபரன்ஷியல் காம்போனன்ட் டஸ் நாட் அஃபெக்ட் த சிஸ்டம். டிஃபரன்ஷியல் காம்போனன்ட்டில் டைம் இன்வேரியண்ட்டாக தான் இருக்கும். டிஃபரன்ஷியல் காம்போனன்ட் கேன் எக்ஸிஸ்ட். டிஃபரன்ஷியல் காம்போனன்ட் என்னவா இருக்கலாம்னா சிஸ்டமில் இருக்கலாம். ஓகேங்களா? டிஃபரன்ஷியல் காம்போனன்ட் என்னோட சிஸ்டமில் இருக்கலாம். அடுத்ததா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை பற்றி நம்ம பேசலாம் இன்னும். அடுத்ததா என்னோட 4th பாயிண்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இப்போ 4th பாயிண்ட் என்னன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். சார் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டஸ் நாட் அஃபெக்ட் த லீனியாரிட்டின்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இது என்னோட லீனியாரிட்டி அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. ஸோ இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கலாம். எஸ், டிக் போடுறேன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கலாம்னு அர்த்தம். ஸோ இப்போ இங்கேயுமே நம்ம அங்கேயே பார்த்தோம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் கேன் எக்ஸிஸ்ட். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் 2 கேஸ்லையும் இருக்கலாம் சார், அவ்வளோதான். இதுதான் இந்த ஃபைனலாக இந்த டேபிள். இப்போ இந்த டேபிளை வச்சு உங்களால் ஈஸியாக லீனியாரிட்டியையும் டைம் வேரியன்ட் அண்ட் டைம் இன்வேரியண்ட்டை பற்றி ஆன்சர்ஸ் பண்ணிட முடியும். ஓகேங்களா? இதுதான் ஃபைனல் டேபிள்ப்பா. ஸோ இந்த டேபிளை வச்சு இப்போ நம்ம சில ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? இந்த டேபிள்லேருந்து சில ப்ராப்ளம்ஸ் எதுக்காக நம்ம இப்போ பார்க்குறோம்னா, ஸோ இதை எவ்வளோ நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க, இந்த டேபிள்லேருந்து எவ்வளோ உங்களால் ஆன்சர்ஸ் பண்ண முடியுது அப்படின்றதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடியே நான் உங்களுக்கு நிறைய சஃபிஷியன்ட் எக்ஸாம்பிள்ஸோட சொல்லியிருக்கேன். இந்த டேபிள் அது இந்த ஃபங்க்ஷன்ஸையே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கூட சில எக்ஸாம்பிள்ஸோட எடுத்துக்கிறோம். y of t is equivalent to x of 2t. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் என்னன்னா y of t is equivalent to e to the power t x of t. ஆக்சுவலாக இது எல்லாமே நம்ம உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லேயே சொல்லிட்டேன். ஓகேங்களா? இதெல்லாம் சொல்லுங்கள். ஆப்ஷன் ஃபஸ்ட்டு நான் சொன்ன கொஷின் வந்து என்ன, டைம் வேரியண்ட்டா, டைம் இன்வேரியண்ட்டா, லீனியரா, நான் லீனியரா அப்படின்னு எனக்கு சொல்லணும். இதுவே உங்களுக்கு கண்டினியூஸ் டொமைனில் இல்லாமல் டிஸ்க்ரீட் டொமைனில் கூட கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், டிஸ்க்ரீட் டொமைனில் இப்படியும் கொடுப்பாங்க. ஸோ y of n மாறிடும், t வந்து என்னவா மாறிடும், n மாறிடும். ஸோ 2 to the power n u of n, அதாவது x of n. Two to the power n x of n.
ஓகே. ஸோ இப்போ இந்த கிவன் கொஷின்ஸ்லாம் லீனியரா நான் லீனியரா இதெல்லாம் எனக்கு தெரியணும்ப்பா. ஸோ இதெல்லாம் ஈஸியாகவே நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். y of t is equivalent to x of t by 2. ஓகேங்களா? ஸோ இப்போ இது எல்லாமே நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஈவன் லீனியர் நான் லீனியர், ஈவன் லீனியர் நான் லீனியர், டைம் வேரியன்ட் டைம் இன்வேரியன்ட். ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? இது முடிஞ்சிச்சுன்னா ஸ்டேபிள் அண்ட் அன்ஸ்டேபிள் சிஸ்டம்ஸ்க்கு போயிடலாம். ஓகேயா? இந்த எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இது இங்கே பாருங்கப்பா, இந்த இடத்துல யாரில் நம்ம ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கோம்? இட் இஸ் அ ஆப்ரேஷன் ஆன் பிராக்கெட் ஆஃப் டி. இங்கே பாருங்க, ஆப்ரேஷன் ஆன் பிராக்கெட் ஆஃப் டி. நோ ஆப்ரேஷன் ஷுட் பி பர்ஃபார்ம்ட் ஆன் த டி அப்படின்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. நோ ஆப்ரேஷன் ஷுட் பி பர்ஃபார்ம்ட் ஆன் த டி. அப்போ தேர்ஃபோர் இங்கே பாருங்க, தேர் இஸ் ஆப்ரேஷன் ஆன் டி. ஓகே, ஆப்ரேஷன் ஆன் டி. அப்போ சிஸ்டம் என்னவா இருக்கும்? டெஃபினெட்லி டைம் வேரியன்ட் சிஸ்டமாக மாறி இருக்கும். புரியுதா? ஏன் இது டைம் வேரியன்ட்? டைம் இன்வேரியண்ட்டாக இருக்கணும்னா, டிஐவியாக இருக்கணும்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கக்கூடாது. டிஐவியாக இருக்கணும்னா ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கக்கூடாது. இனிஷியல் கண்டிஷன்ஸ் இருந்துக்கலாம், கான்ஸ்டன்ஸ் இருந்துக்கலாம், டைம் காம்போனன்ட்ஸ் இருக்கக்கூடாது, டிஃபரன்ஷியல் காம்போனன்ட் இருக்கக்கூடாது. இருக்கலாம், கரெக்டாக டிஃபரன்ஷியல் காம்போனன்ட் இருந்துக்கலாம், டைம் காம்போனன்ட் இருக்கக்கூடாது, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருந்துக்கலாம். ஸோ கிளியரா? இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஆப்ரேஷன் ஆன் டி. ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற டீல ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ டெஃபினட்டாக இட் பிகம்ஸ் டைம் வேரியண்ட்டாக மாறிடுச்சு. ஓகே, இது டைம் வேரியண்ட்டாக மாறிடுச்சு. ஆனால் இப்போ இதில் பாருங்க, நோ ஆப்ரேஷன் ஷுட் பி பர்ஃபார்ம்ட் ஆன் எக்ஸ் ஆஃப் டி. எக்ஸ் ஆஃப் டியில் எதனா ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கேன் நான் இங்கே இந்த இடத்துல எக்ஸ் ஆஃப் டியில் எதனா ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கேனா? எக்ஸ் ஆஃப் டி கூட நான் எதையுமே பண்ணல. ஒன்னை ஒரு அதாவது சைனையோ காசையோ ஏதோ மல்டிப்ளை பண்ணியிருந்தேன்னா தான் ஆப்ரேஷன் சொல்லுவேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நோ ஆப்ரேஷன் ஆன் எக்ஸ் ஆஃப் டி. எக்ஸ் ஆஃப் டியில் நான் எந்த ஆப்ரேஷனும் பண்ணல. ஸோ கரெக்டாக, அதனால இந்த சிஸ்டம் இஸ் அ லீனியர் சிஸ்டம். ஓகேயா? அப்போ இந்த கிவன் கொஸ்டினை கேட்குறாங்கன்னா இது லீனியர் டைம் வேரியன்ட் சிஸ்டம். இது புரியுதாப்பா? இந்த கிவன் கொஸ்டின் இட்ஸ் a லீனியர் டைம் வேரியன்ட். எஸ், கரெக்ட் கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் லீனியர் டைம் வேரியன்ட், ரெண்டாவது எஸ். இந்த இடத்துல ஆன்சர் நீங்களே கண்டுபிடிச்சிடுறீங்க. அப்போ நோ ஆப்ரேஷன் ஆன் டி, நோ ஆப்ரேஷன் ஆன் டி ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ நான் லீனியர். நோ ஆப்ரேஷன் டி ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ ஆப்ரேஷன் ஆன் டி இருக்கா? எஸ், நோ ஆப்ரேஷன் ஆன் டி. அப்போ தேர்ஃபோர் திஸ் இஸ் அ டைம் இன்வேரியன்ட். ஓகே, ரெண்டாவது நான் லீனியர் டைம் இன்வேரியன்ட். எஸ், கரெக்ட் கரெக்ட். ஸோ மூணாவது எஸ். இந்த இடத்துல சிம்பிளா பாருங்க, இது என்னன்றதும் டிஸ்கிரீட் டொமைன்ல எழுதுறோம். என்னன்றது சாம்பிள்ஸ், டீன்றது கண்டினியூஸ் டொமைன்ல நம்ம எழுதுறோம். ஸோ இப்போ இதை கண்டினியூஸ் டொமைனுக்கு நீங்க செக் பண்ணி பாருங்களேன். ஸோ என்ன நீங்க அப்படியே டீயா மாத்திக்கலாம். ஸோ டிஸ்கிரீட்லேருந்து நீங்கள் கண்டினியூஸாக மாற்றுறீங்கன்னா என்ன நீங்கள் ஈக்குவலன்ட் டு டி அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஸோ இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா என்ன வருது? தட் இஸ் 2t இன்டூ எக்ஸ் ஆஃப் டி அப்படின்னு இருக்குது சார். ஓகேங்களா? இப்போ 2t இன்டூ எக்ஸ் ஆஃப் டி இங்கே என்ன இருக்குப்பா? இது ஒரு டைம் காம்பனன்ட் தானே. ஸோ டி இருந்துச்சுன்னா விச் இஸ் அ டைம் காம்பனன்ட். அப்போது விச் இஸ் அ டி இன்டூ எக்ஸ் ஆஃப் டி. ஸோ யாரெல்லாம் டைம் காம்பனன்ட் அக்செப்ட் பண்ணிக்குவான்? எஸ், டைம் காம்பனன்ட் இருந்துச்சுன்னா சிஸ்டமோட லீனியாரிட்டியில் நோ சேஞ்ச். அப்போ கண்டிப்பாக அது லீனியர். ஆனால் இவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். அப்போ விச் இஸ் அ லீனியர் டைம் வேரியன்ட் சிஸ்டம். புரியுது இல்லை? இங்கே டைம் காம்பனன்ட் இருக்கு, அதனால இவன் லீனியர். ஸோ இங்கே டைம் காம்பனன்ட் இருக்கக்கூடாது, அதனால இது டைம் வேரியண்ட்டாக மாறிடுது. அப்போது தேர்ட் கொஸ்டின் என்னன்னா லீனியர் டைம் வேரியன்ட். இப்போ இது புரியுது இல்லைப்பா? இது லீனியர் டைம் வேரியன்ட். ஸோ புரியுதா? அது நான் லீனியர் இல்லைப்பா. புரியுதுங்களாமா? ஸோ அது நான் லீனியர் இல்லை. ஏன் அப்படின்றது புரியுது இல்லை? இங்கே எக்ஸ் ஆஃப் என் டு தி பவர் என் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ என்ன தான் நம்ம டீயை தான் நம்ம சாம்பிள் என்ன மாற்றிக்கிறோம். ஸோ கண்டினியூஸ் டொமைனில் தான் டி போடுறோம். ஸோ டிஸ்கிரீட் டொமைனில் சாம்பிள் என்ன தானே ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அப்போ தேர்ஃபோர் 2 to the power n எக்ஸ் ஆஃப் என் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுறோம். ஸோ தட் இஸ் அ லீனியர் டைம் வேரியன்ட் சிஸ்டம். ஓகேங்களா? இது ஒரு லீனியர் டைம் வேரியன்ட் சிஸ்டம். இதில் நீங்கள் எந்த சேஞ்சஸும் எடுத்துக்க கூடாது. ஸோ இதுவே ஈஸி ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஸோ ஜஸ்ட் இப்போ இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். இல்லைனா அதை வேணால் வச்சுக்கோங்க, உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க.
ஸோ உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு. அடுத்ததா இங்கே there is a operation on t. அப்போ therefore இது என்ன அகெயின் which is a linear time variant. ஓகேங்களா, அடுத்தது லீனியர் டைம் வேரியன்ட். ஓகே, ஸோ அடுத்ததா நம்ம இந்த டிஸ்கிரீட்ல உங்களுக்கு போடுறேன். டிஸ்கிரீட்ல தான் நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. டிஸ்கிரீட்ல இன்னும் ஒரு சம்மு y of n இது. ஓகேங்களா, ஸோ y of n is equal to 2 to the power x of n into x of n. ஓகேங்களா, 2 to the power x of n. சரி, இந்த மாதிரி क्वेश्चंस இது என்ன காம்போனன்ட்னு கண்டுபிடிக்கணும் இல்ல. அது என்ன காம்போனன்ட்னு தெரிஞ்சிச்சுன்னா என்னால ஈஸியா இது லீனியரா நான் லீனியரான்னு மாத்த முடியும், சொல்ல முடியும். சரி, 2 to the power x of n இது இந்த இடத்துல இந்த 2 to the power x of n ன்றது என்ன காம்போனன்ட்? இந்த whole component is what component? இதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் ஒன்று காமிக்கிட்டா. ஸோ டி பை டிடி எக்ஸ் ஆஃப் டி இன்டூ எக்ஸ் ஆஃப் டி. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி எக்ஸ் ஆஃப் டின்னு இருந்தாலோ டிஒய் பை டிடி டிஒய் பை டிடி, ஸோ இந்த மாதிரி இருந்தாலோ இது எல்லாமே என்ன காம்போனன்ட்பா? ஸோ டிஒய் பை டிடி டிஒய் பை டிடி டி பை டிடி எக்ஸ் ஆஃப் டி இந்த மாதிரி சேம் ஃபங்க்ஷனை 2 முறை ரிப்பீட் ஆகி வருது பார்த்தீங்களா? ஸோ 2 முறை ரிப்பீட் ஆகி வருது இல்லை. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே டிஃபரன்ஷியல் காம்போனன்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே டிஃபரன்ஷியல் காம்போனன்ட்ஸ். ஓகேவாப்பா? ஸோ ஒரே நிமிஷம். ஓகே ஓகே, ஸோ இது எல்லாமே டிஃபரன்ஷியல் காம்பனன்ட், அதாவது எக்ஸ் ஆஃப் என் இன்டூ எக்ஸ் ஆஃப் என். ஸோ இது எல்லாமே இட் இஸ் ஆல் ஆர் த டிஃபரன்ஷியல் காம்பனன்ட்ஸ். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடையாது, தீஸ் ஆர் த டிஃபரன்ஷியல் காம்பனன்ட். ஸோ இதை நீங்கள் ஆப்ரேஷன் ஆன் எக்ஸ் ஆஃப் டி அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இது இட் இஸ் ஆப்ரேஷன் ஆன் டி, கரெக்ட். ஸோ இது வந்து ஆப்ரேஷன் ஆன் டி, இது கரெக்ட். இப்போ இந்த லாஸ்ட் ஃபங்க்ஷன் தான் நீங்கள் சொல்கிறீங்க, இது ஒரு டிஃபரன்ஷியல் காம்போனன்ட். ஓகே, அப்போ டிஃபரன்ஷியல் காம்போனண்ட்டை போய் பாருங்க. ஸோ யாரெல்லாம் டிஃபரன்ஷியல் காம்போனன்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறான், ஸோ யார் டிஃபரன்ஷியல் காம்போனன்ட் அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ டிஃபரன்ஷியல் காம்போனன்ட் இருந்தால் சிஸ்டமு லீனியரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. So for linearity it won't accept the differential component. For linearity it won't accept the differential component, but time invariant property it can accept the differential components. ஓகேங்களா, இந்த differential componentன்றது இது எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன்றது உங்களுக்கு புரியுது இல்லப்பா? ஆல்ரெடி பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிருந்துச்சுன்னா that is known as differential component. அப்போ இது ஒரு differential component. அப்போ இந்த சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இதோட நேச்சர் என்னவா மாறிடும்னா லீனியரான்னு கேட்டால் லீனியாரிட்டிக்கு அலோவ் பண்ணாது, திஸ் இஸ் நான் லீனியரு. டைம் வேரியண்டான்னு பார்த்தா கிடையாது, திஸ் இஸ் டைம் இன்வேரியன்ட் ஒன்லி. ஓகேங்களா, ஸோ இது வந்து டைம் இன்வேரியன்ட். டிஐவின்னா டைம் இன்வேரியன்ட், டிவின்னா டைம் வேரியன்ட். ஓகே, இப்போ இது கொஷின்ஸ் புரியுதா? இந்த மாதிரி கிவன் கொஷின்ஸில் எப்படி உங்களால் ஆன்சர் பண்ணணும்னு உங்களுக்கு புரியுது இல்லை? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான்ப்பா உங்களுக்கு கேட்பாங்க. அதில் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எல்லாமே ஈஸி தான். இந்த ஆப்ரேஷன் ஆன் டியோ ஆப்ரேஷன் ஆன் எக்ஸ் ஆஃப் டியோ இதில் டைம் காம்போனன்ட் மல்டிப்ளை பண்ணுறது, கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணுறது, ஒரு இனிஷியல் கண்டிஷன் ஆட் ஆகிறது. ஸோ இந்த டிஃபரன்ஷியல் காம்போனன்ட்டை கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். அதே நீங்கள் கரெக்டாக மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஈஸி தான். ஸோ டிஃபரன்ஷியல் காம்போனன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ டி பை டிடி எக்ஸ் ஆஃப் டி இன்டூ எக்ஸ் ஆஃப் டி இந்த மாதிரி திரும்ப திரும்ப ஆர்டர்ஸ் மல்டிப்ளை ஆகிட்டே இருந்துச்சுன்னா தான் டிஃபரன்ஷியல் காம்போனன்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ இது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளவுதான்ப்பா. ஓகேங்களா, ஸோ என்னோட லீனியாரிட்டி அண்ட் டைம் இன்வேரியன்ட் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். ஸோ அடுத்ததா இதுலேயே நீங்கள் ஸ்டாட்டிக் டைனமிக்கையும் சொல்ல முடியும், கரெக்டாக? ஸோ இதுக்கே நீங்கள் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக்ஸுக்கும் சொல்ல முடியும். ஓகேயா, ஸோ நம்ம முன்னையே பார்த்துட்டோம், ஸ்டாட்டிக்னா மெமரிலெஸ்,
அதே மாதிரி டைனமிக்னா மெமரி இருந்துச்சுன்னா தட் இஸ் டைனமிக் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகேயா? ஸோ அது எல்லாமே அங்கேயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஃபைனலாக இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் நம்ம மொத்த பேராமீட்டராக பார்ப்போம். அடுத்ததான் நெக்ஸ்ட் பேராமீட்டர் ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா அப்படின்றத சொல்ல போகிறோம். ஸ்டேபிள் அண்ட் அன்ஸ்டேபிள். ஸ்டேபிள் சிஸ்டம் எப்படி இருக்கும்? ஒரு சிஸ்டம் ஸ்டேபிள்னா அதோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஒரு சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்கிறப்போ திஸ் இஸ் அ ஸ்டேபிள் சிஸ்டம் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு பவுண்டட் இன்புட் கொடுக்குறீங்க. பவுண்டட் இன்புட்னா நம்ம என்ன சொல்லலாம்? u of t, ஸ்டெப் இன்புட் இஸ் அ பவுண்டட் இன்புட். ஓகேங்களா? நீங்கள் ஒரு பவுண்டட் இன்புட்டை கொடுக்குறப்போ ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் ப்ரொடியூசஸ் அ பவுண்டட் அவுட்புட். So for example that is 2x of t அப்படின்னு இருந்தா multiply 2 ஆல multiply ஆக போகுது. Amplitude it becomes 2 times of u of t. So இது பாத்தீங்கன்னா it is a bounded output தான். ஓகே, அப்போ ஒரு சிஸ்டம்க்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு சிஸ்டம்க்கு ஃபைனைட் ஆம்ப்ளிடியூட் இன்புட்டை கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் ஒரு ஃபைனைட் ஆம்ப்ளிடியூட் அவுட்புட்டை கொடுத்துச்சுன்னா அந்த சிஸ்டம் இஸ் அ ஸ்டேபிள் சிஸ்டம். இது ஃபைனைட் ஆம்ப்ளிடியூடோட இன்புட், இது ஃபைனைட் ஆம்ப்ளிடியூட் உள்ள ஒரு அவுட்புட் தானப்பா. ஸோ இப்போ இதோட டெஃபினிஷன்ஸ் நான் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஓகே, தட் இஃப் அ சிஸ்டம் ப்ரொடியூசஸ் அ ஃபைனைட் amplitude output for the finite amplitude input, if the system produces a finite amplitude if a system produces a finite amplitude output for a finite amplitude input, then the system is said to be stable system. ஓகேங்களா? அதாவது நீங்க ஒரு பவுண்டட் இன்புட் கொடுக்குறீங்க. பவுண்டட்னா நான் முன்னையே சொல்லியிருந்தேன், ஃபைனைட் ஆம்ப்ளிடியூட். பவுண்டட்னா ஆம்ப்ளிடியூட் இஸ் ஃபைனைட். அப்போ ஃபைனைட் ஆம்ப்ளிடியூட் இன்புட்டை கொடுத்தப்போ ஒரு ஃபைனைட் ஆம்ப்ளிடியூட் அவுட்புட் கிடைக்குதுன்னா அந்த சிஸ்டம்க்கு பேர் பவுண்டட். அதுவே நீங்க ஸ்டெப் இன்புட்டை கொடுத்தீங்கன்னா ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இம்பல்ஸ் இன்புட்டை கொடுத்தீங்கன்னா இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்ததா இப்போ therefore இதுலயே நம்ம என்ன பண்ணலாம்னா சில எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். ஸோ அப்படி இல்லாம போச்சுன்னா அது எல்லாமே அன்பவுண்டட். ஓகேங்களா? ஸோ இதுல ஃபெயில் ஆகுதுன்னா அது எல்லாமே அன்பவுண்டட். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா இங்க உங்களுக்கு புரிய வந்துடும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் y of t is equivalent to a of x of t plus b அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? a of x of t plus b அப்படின்னு இருக்கு. சரி, இப்போ இதுக்கு லீனியரா நான் லீனியராலாம் நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டீங்கல்ல. இப்போ அதெல்லாம் கமெண்ட் பண்ணலாம்ல. இது லீனியரா நான் லீனியரா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுல என்ன இருக்காம்? இனிஷியல் கண்டிஷன் இருக்காம். டைம் வேரியன்ட்ல இனிஷியல் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறானா? இனிஷியல் கண்டிஷன் does not exist. இனிஷியல் கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடாது. கரெக்டா? இனிஷியல் கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடாது. இங்க வேணும்னா இனிஷியல் கண்டிஷன்ஸ் கேன் எக்ஸிஸ்ட். அப்போ இங்க இனிஷியல் கண்டிஷன் இருக்கா? அப்போ இது என்னப்பா? திஸ் இஸ் நான் லீனியர். அவ்வளோதான். இங்க இருக்கலாம்லப்பா, therefore டைம் இன்வேரியன்ட். அவ்வளோதான். ஸோ இது ஒரு நான் லீனியர் டைம் இன்வேரியன்ட். மற்ற ரெண்டு பேராமீட்டர் நம்ம சொல்லிட்டோம். ஓகேயா? அடுத்ததா இது ஸ்டாட்டிக்கா டைனமிக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் வருது சார். இப்போ இது ஸ்டாட்டிக்கா டைனமிக்கா? இது ஸ்டாட்டிக் ஆர் டைனமிக்? ஸோ t equivalent to 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? a of
ax of 0 plus b அப்படின்னு இருக்கு. ஸோ கிளியரா? அப்போ y of 0 ஈக்குவலன்ட்டுன்னு இருக்கும். அதாவது 0th ஸ்டேட்டோட அவுட்புட், புரியுதா? இதுக்கு என்ன அர்த்தம்னா 0th ஸ்டேட்டோட அவுட்புட் a is equivalent to x of 0னா. ஸோ y அப்படின்றது என்ன? எப்பவுமே அவுட்புட் பா, ஓகேங்களா? ஸோ x அப்படின்றது என்னன்னா that is இன்புட். ஓகேயா? ஸோ அப்போ ஸோ என்னோட 0th ஸ்டேட்டோட அவுட்புட் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த 0th ஸ்டேட்டோட இன்புட். அதாவது என்னோட 0 அப்படின்றது ஒரு ஸ்டேட், ஓகேங்களா? 0ன்ற ஸ்டேட்டோட அவுட்புட் 0ன்ற ஸ்டேட்டோட இன்புட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்குது. அது பாஸ்ட் இன்புட்டையோ ஃபியூச்சர் இன்புட்டையோ டிபெண்ட் பண்ணி இல்லைல்ல. ஸோ 0th ஸ்டேட்டோட அவுட்புட் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த 0th ஸ்டேட்டோட இன்புட். 0th state output is equivalent to depends upon the 0th state input. Therefore it is a static. Okay, அப்ப இந்த சிஸ்டம் கேட்டாங்கன்னா இந்த சிஸ்டம் is a static. இது உங்களுக்கு ax of t plus b அப்படின்னு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லப்பா. that is x of t plus 3 இப்படின்னு கொடுத்தாலும் சரி. ஸோ இதுவே 2x of t plus 3 அப்படின்னு கொடுத்தாலும் சரி. ஸோ இந்த கிவன் கொஷின்ஸுமே ஒரு சேம் தான், ஸ்டாட்டிக்கு நான் லீனியர் டைம் இன்வேரியன்ட் தான். ஓகே, அப்போ தேர்ஃபோர் இது ஒரு ஸ்டாட்டிக் சிஸ்டம். ஓகேயா? இப்போ அடுத்ததா இப்போ இது ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளான்றதை நீங்க சொல்ல போறீங்கல்ல. இப்போ எனக்கு அதுதான் கொஷினே. இந்த இடத்துல எனக்கு ஸ்டேபிளா இவன் அன்ஸ்டேபிளான்னு நீங்க சொல்லணும். ஓகே, ஸோ அடுத்ததா ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளான்றதை கண்டுபிடிங்க. y of t is equivalent to ax of t plus b. ஓகே, இதோட அவுட்புட் எப்படி இருக்கு? சிஸ்டமோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ax of t plus b. நீங்க ஒரு இன்புட் x of t ன்னு ஒன்று கொடுப்பீங்க, ஓகேங்களா? அதுக்கு ஒரு y of t ன்ற ஒரு அவுட்புட்டை கொடுப்பாரு, ஓகேங்களா? இதுதான் இதுக்கான ஈக்குவலன்ட் டயக்ராம். இந்த சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டியை தான் நமக்கு கொடுப்பாங்க, ஓகேங்களா? இந்த சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா ax of t plus b. ஓகேயா? ஸோ இதுக்கு நீங்கள் x of tன்ற ஒரு இன்புட்டை கொடுப்பீங்க. அது என்ன பண்ணும்? ஏன்ற ஒரு மல்டிப்ளை பண்ணி பீன்றவனை ஷிஃப்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேயா? ஸோ இப்போ பாருங்க, x of tன்றது என்னன்னு பாருங்க. x of t இஸ் அ யூனிட் ஸ்டெப் இன்புட், மேக்னிடியூட் இஸ் 1, தட் இஸ் t. ஓகே, இந்த மாதிரி ஒரு இன்புட்டை கொடுக்குறேன். சி எக்ஸாம்பிள் ஏன்றது 1, பின்றது 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஏன்றது 1, பின்றது 2. அப்போ என்ன பண்ணுறேன்? எக்ஸ் ஆஃப் டீயோட ஏவை மல்டிப்ளை பண்ணுறேன். ஏ இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி என்னப்பா? சேம், அதே 1 தான். ஏன்னா 1 into 1 will be remaining 1 தானே. அடுத்ததா ஏ எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் பி பிளஸ் 2 ஆட் பண்ணுங்களேன். ஸோ இப்போ இது கூட 2 ஆட் பண்ணால் என்ன ஆகிட்டு இருக்கும்பா? 3 மாறி இருக்கும். தட்ஸ் இட். இப்போ இது 3. ஸோ இப்போ இது டைம் டி. அப்போ 1 of t இப்படின்ற ஒரு இன்புட்டை கொடுத்தப்போ ரிசல்ட் எப்படி வருதுன்னு பாருங்களேன். ஸோ 3 அப்படின்ற ஒரு மேக்னிடியூட் வருது. தட்ஸ் இட். இங்கே 1ன்னு ஒரு மேக்னிடியூடை கொடுத்தீங்க. ஸோ அது என்னவா மாறி இருக்குன்னா 3ன்ற ஒரு மேக்னிடியூடை தான் கொடுத்துருக்குது. அப்போ இந்த சிஸ்டம் இது என்ன இன்புட்? இட் இஸ் அ பவுண்டட் இன்புட். இங்கே வந்த அவுட்புட் என்ன? பவுண்டட் அவுட்புட் தான். அப்போ இந்த சிஸ்டம் ஒரு பவுண்டட் இன்புட்டை பவுண்டட் அவுட்புட்டை தான் மாற்றி கொடுத்துச்சு. அப்போ தேர்ஃபோர் இந்த கொஷின் இது ஒரு என்ன சிஸ்டம்? இட் இஸ் அ ஸ்டேபிள். ஓகே, இப்போ போயிட்டு அதில் மேலே எழுதிடுறேன். இது என்னன்னா தட் இஸ் அ நான் லீனியர் டைம் இன்வேரியன்ட் ஸ்டாட்டிக் அன்ஸ்டேபிள். ஓகே, இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர் இந்த கிவன் கொஷனுக்கு. புரியுது தானப்பா? இது ஸ்டேபிள் நான் எப்படி சொல்கிறேன்? ஃபர்ஸ்ட் சிஸ்டம், இது சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டி. ஏஎக்ஸ் ஆஃப் டி பிளஸ் பின்றது தான் சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டி. அது அப்படியே சிஸ்டம்க்கு எழுதிட்டேன். இன்புட்ன்றது ஜஸ்ட் எக்ஸ் ஆஃப் டி, அவுட்புட்ன்றது ஒய் ஆஃப் டி. எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் ஆஃப் டியை 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏவோட வேல்யூ ஒரு கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும். பின்றதும் இனிஷியல் கண்டிஷன் ஒரு வேல்யூ தான். 1 2 3 அது மாதிரி ஒரு வேல்யூ தான். ஜஸ்ட் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். 1 into 1 சேமாக தான் இருந்துச்சு. ப்ளஸ் 2 ஆட் பண்ணால் மேக்னிடியூட் இஸ் ஷிஃப்டட். மேக்னிடியூட் தான் மேலே போயிருக்கு, வேற எந்த சேஞ்சும் நடக்கலை. கரெக்டா? பட் ஸ்டில் இந்த சிஸ்டமோட ஆம்ப்ளிடியூட் பார்த்தீங்கன்னா ஃபைனைட்டாக தான் இருக்கு. அப்போ ஒரு ஃபைனைட் இன்புட்க்கு ஒரு ஃபைனைட் அவுட்புட் கிடைச்சிச்சு. தேர்ஃபோர் இந்த சிஸ்டம் ஒரு ஸ்டேபிள் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்.
ஓகேங்களா? ஸோ இந்த சிஸ்டம் இஸ் a stable system. அடுத்ததான் நெக்ஸ்ட் ஒரு கொஷின். y of t equivalent to e to the power x of t. Okay, so y of t is equivalent to e to the power x of t. நமக்கு தெரியும் x of t ன்றது input, so இதோட final e to the power x of t ன்றது output. Okay, x of t ன்றது input பா, e to the power x of t ன்றதோட product தான் output. இப்போ system எடுத்துக்கிறேன், this is our system e to the power x of t. Okay, so output is y of t, input is what? X of t. சார் இப்போ ஆமா நீங்க ஸ்டெப் இன்புட் தான் எடுத்துக்கணும், ஸ்டெப் இன்புட்டை எடுத்தாதான் சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்கும். நீங்க நான் நேத்து கிளாஸ்லயுமே சொன்னேன், எப்பவுமே நம்ம ஸ்டேபிள் அப்படின்னு பத்தி பேசுறோம்னா, ஸ்டேபிள் அப்படின்றத பத்தி பேசுறோம்னா எப்பவுமே பவுண்டட் இன்புட் பவுண்டட் அவுட்புட் ஸ்டெபிலிட்டியை தான் பேசுவோம். ஓகேங்களா? ஸ்டேபிள்னா என்ன அர்த்தம்னா பவுண்டட் இன்புட் பவுண்டட் அவுட்புட் ஸ்டெபிலிட்டி. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு பவுண்டட் இன்புட்டை கொடுத்தீங்கன்னா இட் ப்ரொடியூசஸ் த பவுண்டட் அவுட்புட். ஓகேயா? ஸோ இப்போ இந்த சிஸ்டம் இப்படி இருக்கிறது தான் நம்ம ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நீங்க ஒரு அன்பவுண்டட் இன்புட்டை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்பவுண்டட் இன்புட்டை கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டா இட் லீட்ஸ் த சிஸ்டம் டு த அன்ஸ்டேபிள் தான். புரியுது இல்ல? நீங்க ஒரு அன்பவுண்டட் இன்புட்டை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த இன்புட்டே ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா மாத்திரும். சிஸ்டம் ஸ்டேபிளே இருக்கட்டும்பா, இந்த இடத்துல சிஸ்டம் ஸ்டேபிள் தான், ஆனா நீங்க கொடுத்த இன்புட் வந்து பவுண்டட் கிடையாது, அன்பவுண்டட். ஓகே, ஒருவேளை நீங்க அன்பவுண்டட் இன்புட்டை கொடுத்தீங்கன்னா அதுவே என் சிஸ்டம் அன்ஸ்டேபிளா மாத்திரும். அப்ப எப்பவுமே ஒரு சிஸ்டம் ஸ்டேபிளா இல்லையா அப்படின்றத கொஸ்டின் பண்றாங்கன்னா அதை செக் பண்றதுக்காக நம்ம அன்பவுண்டட் இன்புட்டை ஒரு டெஸ்டா கொடுத்து பண்ணவே மாட்டோம். அன்பவுண்டட் இன்புட்டை கொடுத்தாலே அன்ஸ்டேபிள் ஆயிடுமே. எந்த ஒரு சிஸ்டமுமே அன்பவுண்டட் இன்புட்டுக்கு ஸ்டேபிளா இருக்காது. ஓகே, இப்போ நம்ம பார்த்த ரேம்ப் இட் இஸ் அன்பவுண்டட் அவுட்புட், ரேம்ப் இஸ் டீனா. அதனால தான் நான் என்ன பண்ணலன்னா ரேம்ப் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கவே கூடாது. நீங்க எப்பவுமே ரேம்ப் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கவே கூடாது. இந்த ஸ்டேபிள்ன்றதுக்கு அர்த்தமே நீங்க எங்க பார்த்தாலுமே ஸ்டேபிள்னா பவுண்டட் இன்புட் பவுண்டட் அவுட்புட் ஸ்டெபிலிட்டியை பத்தி தான் பேசுவோம். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ அகைன் இங்க என்ன பண்றேன், இது நம்மளோட சிஸ்டம் x of t, e to the power x of t ன்றது என் சிஸ்டம். இப்போ x of t ன்றது நம்மளோட இன்புட், y of t ன்றது நம்மளோட அவுட்புட். ஓகே, ஸோ இப்போ x of t யோட வேல்யூ இங்க நான் சப்ஸ்டியூட் பண்றேன். அப்போ x of t யோட வேல்யூ கேன் பி ஓகேங்களா, x of t யோட வேல்யூ கேன் பி ஃப்ரம் between மைனஸ் இன்ஃபைனைட் டு பிளஸ் இன்ஃபைனைட்டா இருக்கலாம். பிட்வீன்ல தான் இருக்கணும். நான் மைனஸ் இன்ஃபினிட்டி போடக்கூடாது, பிளஸ் இன்ஃபினிட்டியும் போடக்கூடாது, ஏன்னா அது அன்பவுண்டட். கிளியரா? ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டின்னு போட்டேன்னா தட் இஸ் அன்பவுண்டட், பிளஸ் இன்ஃபினிட்டின்னு போடுறேன்னா அதுவும் அன்பவுண்டட். அப்போ என்னோட ரேஞ்சஸ் ஆஃப் டி மஸ்ட் பி, எக்ஸ் ஆஃப் டியோட ரேஞ்சஸ் மஸ்ட் பி மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸர் தேன் பிளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இதுதான் இருக்கணும் என்னோட ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி. இப்போ பாருங்க சார், நமக்கு என்ன தெரியும், e to the power minus infinity na that is 0, e to the power plus infinity na that is infinity. இந்த இடத்துல நீங்க plus infinity போட்டாதான் எக்ஸ்போனன்ஷியல் இன்ஃபினிட்டியே வரும். ஓகேங்களா? நீங்க plus infinity-ன்றத போட்டாதான் எக்ஸ்போனன்ஷியல் இன்ஃபினிட்டியே வரும். நீங்க x of t ஒரு ஃபைனைட் வேல்யூவா எடுத்தா என்னோட e to the power x of t யும் ஃபைனைட்டா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதாவது e to the power பவர் வந்து ஃபைனைட்டா இருந்தா, ஸோ ஆன்சரும் ஃபைனைட்டா தான் இருக்கும். ஓகே, இதுதானே ஃபைனைட் இன்புட். எப்பவுமே நீங்க கொடுக்க போற இன்புட் மஸ்ட் பி ஃபைனைட்டா இருக்கணும். இன்புட் மஸ்ட் பி ஃபைனைட்டா இருக்கணும். இன்புட்டை இன்ஃபைனைட்டா என்னைக்கும் கொடுக்க கூடாது. ஏன்னா நம்ம பேசுறதே பவுண்டட் இன்புட் பவுண்டட் அவுட்புட்டை பத்தி தான். நீங்க அன்பவுண்டட் இன்புட்டை கொடுத்துட்டு எனக்கு ஸ்டேபிள் வரலையேன்னா அது எங்கேயுமே வராது. ரைட்? அப்ப தேர்ஃபோர்
எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு, e to the powerல ஃபைனைட் வந்தா ஆன்சரும் ஃபைனைட்டா தான் இருப்பான். அப்போ அல்டிமேட்டா இந்த கிவன் கொஸ்டின்ல ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the system is a stable system தான். புரியுது தானே? நான் ஏன் இதையும் ஸ்டேபிள்னு சொல்றேன், நீங்க இன்புட்டை மாத்தி பாருங்க. இன்புட் எல்லா இன்புட்க்கும் ஸ்டேபிளா தான் இருக்கான். கரெக்டா? அதாவது நீங்க கொடுக்க போறது ஸ்டேபிள் இன்புட்டா, அப்ப ஸ்டேபிளா இருப்பான். அன்ஸ்டேபிள் இன்புட்டை கொடுத்துட்டு நான் ஸ்டேபிளை பத்தி பேச மாட்டேன். ஓகே, அடுத்ததா நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ், ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். y of t is equivalent to sin of x of t. ஓகேங்களா? so y of t is equivalent to sin of x of t. so இப்போ இந்த given question stable unstable னு எனக்கு சொல்ல போறீங்க. ஓகேங்களா? அப்ப இந்த given question stable unstable. அடுத்ததா y of t is equal to, இப்போ நான் சொல்லிட்டேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. so y of t equal to sin of x of t. அடுத்ததா x square of t. அடுத்ததா y of t is equal to ln of x of t. அடுத்ததா y of t is equal to sin t into x of t. அடுத்ததா y of t is equal to t into x of t. ஓகேங்களா? so t into x of t. அடுத்ததா ஃபைனலா இன்னொரு எக்ஸாம்பிள் இதுலயே முடிச்சிடலாம். so y of t is equal to d by dt differential equations, d by dt of x of t. ஓகேங்களா? sin y of t equal to sin of x of t, y of t is equal to x square of t, y of t is equal to ln of x of t. so y of t is equal to sin t x of t, and y of t is equal to so t into x of t. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் பாருங்கப்பா, இவன் இதில் யாரெல்லாம் ஸ்டேபிள் யாரெல்லாம் அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறீங்க. சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதே மாதிரி தான் இந்த சிஸ்டம் எடுத்துக்குங்க. இந்த சிஸ்டம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பவுண்டட் இன்புட்ஸை கொடுங்க. ஓகேங்களா? இந்த சிஸ்டம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பவுண்டட் இன்புட்டை கொடுங்க. எக்ஸ் ஆஃப் டீன்றது இன்புட், அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது. எக்ஸ் ஆஃப் டீன்றது இன்புட். ஓகேயா? ஸோ இது ஃபைனலாக வரப்போகிற ஒய் ஆஃப் டீன்றது தான் அவுட்புட்டு. இப்போ இந்த இடத்துல எக்ஸ் ஆஃப் டீயை இன்புட்டை என்னவா கொடுக்கலாம், இட் பிட்வீன் ஃபைனைட் வேல்யூவை கொடுங்க. ஃபைனைட் வேல்யூவை கொடுங்க. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து எக்ஸ் ஆஃப் டி லெஸ்ஸர் தேன் ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இப்போ இன் பிட்வீனில் கொடுங்க. நீங்கள் 99 கொடுக்கலாம், 0 கொடுக்கலாம், 100 கொடுக்கலாம், இல்லை -99 கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே இன்னும் மைனஸ் இன்ஃபினிட்டிலாம் போகக்கூடாது, அதே மாதிரி ப்ளஸ் இன்ஃபினிட்டிலாம் போகக்கூடாது. இப்போ பாருங்கள், சைன் ஆஃப் சைனில் நீங்கள் 99 0, அடுத்ததா -99, இது -99, திஸ் இஸ் +99. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பெரிய லார்ஜ் வேல்யூ அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் லார்ஜர் வேல்யூ 0, ஸ்மாலர் வேல்யூ 0, லார்ஜர் வேல்யூ இப்படி போட்டனாலும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் போட்டால் சைனோட வேல்யூ எப்பவுமே சைன் வேவ்ஃபார்மை பார்த்தீங்கன்னா இட் பிட்வீன் -1 to +1 தான் இருக்கும். சைன் வேவ்ஃபார்ம் எப்பவுமே எங்கேப்பா இருக்கும், -1 0 +1. இது எல்லாமே என்ன, ஃபைனைட்டு தானே? கரெக்டா? சைனோட வேவ்ஃபார்மில் அவுட்புட்டே என்ன தான் வருது, -1 +1 0, இல்லை 1/√2 1/2 √3/2 இந்த மாதிரி வேல்யூஸ் தான் நமக்கு வந்திருக்கும். இல்லைனா அதுலேயே மைனஸ் வந்திருக்கும். அப்போது நீங்கள் சைன் ஃபங்க்ஷனை எடுத்தீங்கன்னா சைன் ஃபங்க்ஷனில் எல்லாமே ஃபைனைட்டு தான். ஓகே, அப்போ இட் இஸ் அ ஃபைனைட்டுன்றதுனால இட் இஸ் அ ஸ்டேபிள் சிஸ்டம். ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் டி சார், இப்போ என்ன பண்ணுறேன், எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் டி இந்த இடத்துலையும் நான் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணுறதுனால
மைனஸ் இருந்தாலுமே ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ஸாக மாறிடுவான், 2 இருந்தால் 4ஆக மாறிடுவான். அப்போது இதுலேயுமே எனக்கு இன்ஃபினிட்டின்ற ஆன்சர் வர வாய்ப்பு இல்லை. நான் இன்ஃபினிட்டி கொடுக்காத வரைக்கும் எப்படி வரும், வராது இல்லை. அப்போ இதுவுமே ஸ்டேபிள் தான். இப்போ பாருங்க, ஸோ வி நோ தட் ln of x of t அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆஃப் டீயை வந்து ஜஸ்ட் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஒய் ஆஃப் டீயோட வேல்யூவை செக் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னப்பா ln of 1, ஸோ ln of 1ஓட வேல்யூ 0. அடுத்ததா எக்ஸ் ஆஃப் டீயோட வேல்யூவை 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஒய் ஆஃப் டீயோட வேல்யூவை செக் பண்ணுறேன், ln of 0. சார் ln of 1ஓட வேல்யூ 0 தான், ஆனால் ln of 0ஓட வேல்யூ என்னன்னா தட் இஸ் அ மைனஸ் இன்ஃபினிட்டி ஆர் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ln 0 என்னன்னா இன்ஃபினிட்டி தான். ஓகே, இப்போ பாருங்க lnல நான் கொடுத்த 0ன்றது ஒரு ஃபைனைட் வேல்யூ தான். 0 இஸ் அ ஃபைனைட் வேல்யூ, ஆனால் வந்த அவுட்புட் இஸ் அ இன்ஃபைனைட். ஃபைனைட் வேல்யூக்கு வந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட். கரெக்டா? அப்போ therefore இந்த சிஸ்டம் இது இஸ் அ அன்ஸ்டேபிள். ஓகே, அப்போ therefore this system is unstable. அடுத்து sin t x of t. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சைனில் ஒரு வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டேபிள் தான், இதுவுமே ஸ்டேபிள் சிஸ்டம் தான். அடுத்ததா t x of t. சார் t x of tன்ற சிஸ்டமை ஃபர்ஸ்ட் வரையுமே. ஸோ இந்த t x of t சிஸ்டமை வரையுமே. ஸோ இது வேணால் நெக்ஸ்ட் பேஜில் பார்ப்போம். இந்த 2 எக்ஸாம்பிள்ஸ் வேணும்னாவே நெக்ஸ்ட் பேஜில் பார்த்துக்கலாமா? இல்லை, இதுலேயே பார்ப்போம். ஜஸ்ட் டயக்ராம் மட்டும் நெக்ஸ்ட் பேஜில் வரைகிறேன். சிஸ்டம் என்னன்னா y of t is equal to tx of t. இதுதான் என் given சிஸ்டம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் tx of t கிராஃப்னா என்ன கிராஃப்பா? தட் இஸ் அ ரேம்ப் கிராஃப். ஓகே, இதோட கிராஃப் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா திஸ் இஸ் அவர் கிராஃப், tx of t யோட கிராஃப். ஓகே, திஸ் இஸ் வாட் t அண்ட் இவன் என்னோட x of t. இதுதான் என்னோட கிராஃப். இந்த கிராஃப் என்ன சொல்லுது? சிஸ்டம் அன்ஸ்டேபிள்னு சொல்லுதா? இந்த கிராஃபே இட் இஸ் அ இன்ஃபைனைட் அன்பவுண்டட் கிராஃப். இது ஒரு பவுண்டட் கிராஃபான்னு பார்த்தா இட் இஸ் அன்பவுண்டட். ஓகே, ஸோ இப்போ சிஸ்டமே அன்பவுண்டட். இந்த கேஸில் நம்ம கொடுத்த சிஸ்டமே பார்த்தாலே தெரியுது சிஸ்டம் இஸ் அன்பவுண்டட். அப்போ ஒரு அன்பவுண்டட் சிஸ்டம்க்கு நீங்க பவுண்டட் இன்புட்டே கொடுத்தாலுமே அவுட்புட் என்னவா இருக்கும்னா அன்பவுண்டடா தான் இருக்கும். ஓகே, ஸோ ஏன்னா சிஸ்டம் இஸ் அன்பவுண்டட் சிஸ்டம்க்கு பவுண்டட் இன்புட்டை கொடுத்தாலுமே ஸோ என்னவா தான் இருக்கும்னா சிஸ்டம் அன்பவுண்டடாக தான் மாறிடும். அப்போ தெளிவாக தெரியுது இட் இஸ் அ அன்ஸ்டேபிள் சிஸ்டம். ஓகேயா? ஸோ இட் இஸ் an unstable system. ஓகேயா? ஸோ புரியுதா? அடுத்ததா ஸோ நெக்ஸ்ட் சார் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ் நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க, ஒரு ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க. ஸோ அதனால என்னவாகும்னா ஸோ எய்தர் டீயே இல்லாத இடத்துல டி மல்டிப்ளை ஆகும், ஸோ டிஏ டி ஸ்கொயர் ஆகும், இல்லை டி ஸ்கொயர் டீயா மாறுவான். எப்பவுமே நீங்கள் ஒரு டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல எனக்கு டைம் கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை ஆகும். ஓகேங்களா? அதாவது இப்போ பாருங்க, ஸோ டி பை டிடி டி ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? டி பை டிடி டி ஸ்கொயர் இதை பண்ணுறப்ப என்ன ஆகுறான் 2t அப்படின்னு மாறுறானா. அதே மாதிரி இன்டெகிரேஷன்ஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இன்டெகிரேஷன்ஸ் பண்ணுறப்போ டி டிடி அப்படின்னு இருந்தால் என்னவா மாறுறான் டி ஸ்கொயர் டிடி அப்படின்னு மாறுறானா. அப்போ தேர்ஃபோர் அதோட டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் இன்டெகிரேஷன்ஸும் என் சிஸ்டம் என்னவா மாற்றிடும்னா ஸோ அன்ஸ்டேபிளாக மாற்றிடும். ஓகேங்களா? ஸோ ஆல் டிஃப்ரென்ஷியல் அண்ட் இன்டெகிரல் ஈக்குவேஷன்ஸ் மேக்ஸ் த சிஸ்டம் அன்ஸ்டேபிள். ஓகேங்களா? ஸோ இதையே நம்ம பெருசாக ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்லலாம், பட் இதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இதுவுமே அன்ஸ்டேபிள் தான். ஓகேங்களா? அப்போது சிஸ்டம் ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் பற்றி இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ எதெல்லாம் ஸ்டேபிள் எதெல்லாம் அன்ஸ்டேபிள்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்டேபிள்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் சிஸ்டம் ஒரு பவுண்டடாக இருக்கணும் சார். இவன் பவுண்டடாக இருந்தால் தான் நீங்கள் கொடுக்க போகிற இன்புட் பவுண்டடாக இருந்தால் அவுட்புட் பவுண்டடாக வரும்.
சிஸ்டமே அன்பவுண்டடாக இருக்கிறப்ப நீங்கள் இன்புட்டை பவுண்டடாக கொடுத்தாலும் நோ யூஸ். ஓகேங்களா? ஸோ சிஸ்டமே அன்பவுண்டடாக இருந்தாலும் சிஸ்டமை பவுண்டடாக கொடுக்குறப்ப தட் இஸ் நோ யூஸ். அப்போ ரிசல்ட் எனக்கு என்னவா தான் கிடைக்குதுன்னா அன்பவுண்டடாக தான் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கொஷின்ஸ் புரியுது இல்லைப்பா? ஸோ சிஸ்டம்க்கு எப்படி நம்ம இன்புட்டை கொடுத்து அவுட்புட்டை செக் பண்ணி பவுண்டட் அண்ட் அன்பவுண்டட் நேச்சரை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அடுத்த டாபிக் போகலாமா? அடுத்ததான் நெக்ஸ்ட் அப்போ காசல்னா என்ன, ஸோ நான் காசல்னா என்ன, காசல் சிஸ்டம் அண்ட் நான் காசல் சிஸ்டம். அடுத்ததா இன்வெர்டபிள் சிஸ்டம் அண்ட் நான் இன்வெர்டபிள் சிஸ்டம்ஸ். ஸோ அதை பார்த்துட்டோம்னா நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் நான் இன்வெர்டபிள்ஸ் சொல்லிடுறேன், லாஸ்ட்ல நம்ம காசல் அண்ட் நான் காசல்ஸை சொல்கிறோம். அடுத்ததா இன்வெர்டபிள் அண்ட் நான் இன்வெர்டபிள். இப்போ நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம்னா சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஓகேங்களா? இன்வெர்டபிள் சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டி, நான் இன்வெர்டபிள் சிஸ்டம்ஸோட ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஃபர்ஸ்ட் இதோட டெஃபினிஷன்ஸ் எழுதிப்போம். இன்வெர்டபிள் சிஸ்டம்கான டெஃபினிஷன். ஸோ எதை நம்ம இன்வெர்டபிள் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்ப்போம். ஸோ என்னன்னா சிம்பிள் தான்ப்பா. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு இன்புட்டை என் சிஸ்டமுக்கு கொடுத்தேன். ஓகே, டி அப்படின்ற ஒரு இன்புட்டை கொடுத்தேன். ஸோ இது என்னோட சிஸ்டம் S1. இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா டி இன்வர்ஸ் அப்படின்ற ஒரு இன்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அகெயின் இட் இஸ் கிவன் இன் டு த அனதர் சிஸ்டம். ஓகே, சிஸ்டம் 2. ஸோ அகெயின் இது என்ன பண்ணுதுன்னா டி அப்படின்ற அதோட ஒரிஜினல் இன்புட்டையே கொடுக்குது. அதாவது என் இன்புட்டை ஃபஸ்ட்டு நான் என் சிஸ்டமுக்கு கொடுக்குறேன் சார், ஃபஸ்ட்டு என் இன்புட்டை என்னோட சிஸ்டமுக்கு கொடுக்குறேன் சார். அது என்ன பண்ணுச்சு, ஒரு இன்புட் அவுட்புட்டை கொடுத்துச்சு. ஓகேங்களா? இது ரெண்டுமே ஒரே சிஸ்டம் தான்ப்பா. S1 S2 ரெண்டுமே ஒரே சிஸ்டம் தான். ஓகே, ஸோ நான் இன்புட்டை என் சிஸ்டமுக்கு கொடுத்தேன், அது ஒரு அவுட்புட்டை கொடுத்துச்சு. அந்த அவுட்புட்டை திரும்பவும் என் சிஸ்டம்கே கொடுத்தேன், திரும்பவும் அது ஒரு அவுட்புட்டை கொடுத்துச்சு. அப்போ நான் செக் பண்ணுறப்போ இந்த அவுட்புட்டும் இந்த இன்புட்டும் ரெண்டுமே சேமாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ A இன்ட்டு A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு I அப்படின்னு எழுதலாமா? இங்கே நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஏன்ற ஒரு இன்புட் கொடுப்பான். ஸோ இங்கே வரப்போ அவுட்புட் என்னவா இருக்கும்னா A இன்வர்ஸாக இருக்கும். அப்போ இவனோட இன்புட் அவுட்புட்டோட மல்டிப்ளிகேஷன்ஸ் எப்பவுமே எனக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை தான் ப்ரொவைட் பண்ணும். ஸோ என்னோட சிஸ்டம் ஒரு இன்வெர்டபிள் சிஸ்டமாக இருந்துச்சுன்னா அதோட இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப் எப்பவுமே ஐடென்டிட்டியாக தான் இருக்கும் அப்படின்றத இதை மீன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதை நான் இங்கே டீன்னு எடுத்துக்காம இங்கே ஃபங்க்ஷன் ஆஃப் ஹெச் ஆஃப் என், இந்த சிஸ்டம் பொதுவாக நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம்னா ஹெச் ஆஃப் என் அப்படின்னு சொல்லுவோம், சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ன்றது இன்புட்டை சொல்கிறேன்னா எக்ஸ் ஆஃப் டீன்றது இன்புட்டை சொல்கிறோமா, ஒய் ஆஃப் டி அப்படின்றது எதை சொல்கிறோம், அவுட்புட்டை சொல்கிறோமா, ஹெச் ஆஃப் டி அப்படின்றது என்னன்னா சிஸ்டம்ஸோட ப்ராப்பர்ட்டி. ஓகே, இதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ என்னோட ஹெச் ஆஃப் டீன்றது இன்புட், ஒய் ஆஃப் டீன்றது அவுட்புட், ஹெச் ஆஃப் டி அப்படின்றது என்னோட சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டி. ஓகே, சிஸ்டம். ஸோ அப்போ H1 ஆஃப் எஸ் இப்போ நான் என்னால் எப்படி எழுத முடியும்னா H1 ஆஃப் எஸ் மல்டிப்ளைடு வித் H2 ஆஃப் எஸ். ஸோ அது எப்பவுமே என்னவா இருக்கும்னா இன்வெர்டபிள், தட் இஸ் 1 இருக்கும். ஸோ அதாவது நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா என்னப்பா, தட் இஸ் 1 தானே. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா 1 1 1 1 அப்படின்னு நம்ம எழுதுறது தான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்போ தட் இஸ் ஐடென்டிட்டின்றது எனக்கு 1 இண்டிகேட் பண்ணுது. ஸோ இது வந்து ஃப்ரீக்வன்சி டொமைனில் டைம் டொமைனில் வேணும்னா தட் இஸ் H1 ஆஃப் டி. கன்வல்யூஷன் ஆஃப் H2 ஆஃப் டி. இங்கே ஸ்டார் அப்படின்னு போடுறது என்னென்னா கன்வல்யூஷன். ஸோ நம்ம நாளைக்கு செஷனில் கன்வல்யூஷன்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ இட் இஸ் ஈக்குவலன் டு டெல் ஆஃப் டி. இது என்னோட கன்வல்யூஷன் சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இது என்னோட கன்வல்யூஷன் சிம்பிள். ஸோ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் வேணா எழுதுறேன், டெஃபினிஷன். இப்போ நீங்கள் இதோட டெஃபினிஷன்ஸ் ஈஸியாக எழுத முடியும். இப்போ நான் மேலே என்ன சொல்லியிருக்கேனோ அதுதான் அதோட டெஃபினிஷன்ஸ். ஓகே, ஸோ என்ன, இஃப் த இன்புட் இஸ் uniquely produced by, if the input is
யூனிக்லி ரீப்ரொடியூஸ், ப்ரொடியூஸ்னா ஒரு முறை வராது, ரீப்ரொடியூஸ் பண்ணுறோம். if the input is uniquely reproducible by the input, by the output, sorry இங்க input கொடுத்துட்டேன்ல, அப்போ இங்க output. if the input is uniquely reproducible by the output, then the system is said to be invertible. Then the system is said to be invertible. Okay, then the system is said to be invertible. அப்போ இந்த systems என்னன்னு நம்ம சொல்றோம்னா invertibles ன்னு சொல்றோம். அடுத்ததா இப்போ invertible systemக்கு practical examples என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, applications, practical applications என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம டிஜிட்டல்ல பார்ப்போம், encoder and decoders. encoders and decoders ஒரு examples. ஓகேங்களா? ஸோ encoders and decoders are the example for the invertible system ஓட practical examples. அடுத்து இப்போ இதில் ஒரு ப்ராப்ளம்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சார் y of t is equivalent to cos of 3t x of t அப்படின்னு இருக்கு சார். ஓகேயா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன பண்ணோம்னா, ஸோ என்னோட எக்ஸ் ஆஃப் டி இட் இஸ் சப்ஸ்டியூட்டட் டு த பாசிட்டிவ் டி. அடுத்த கேஸில் என்ன பண்ணுறீங்க, எக்ஸ் ஆஃப் டி இஸ் சப்ஸ்டியூட்டட் டு த நெகட்டிவ். ஓகேங்களா? அதாவது டி, என்னோட டீயோட வேல்யூவை நீங்கள் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். ஸோ இப்போது நமக்கு என்ன தெரியும், காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா. ஸோ காஸ்ட்ல பொதுவாக மைனஸ் தீட்டாஸ் வந்துச்சுன்னா அகைன் இட் பிகம்ஸ் காஸ் தீட்டா தான். ஸோ காசுன்றது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன்ல, காசே இட் இஸ் அ ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ எல்லா ஈவன் ஃபங்க்ஷன்ஸும் எதை மீன் பண்ணுதுன்னா, இட் இஸ் இன்வெர்டபிள் அப்படின்றத மீன் பண்ணுது. இட் இஸ் இன்வெர்டபிள். அப்போ தேர்ஃபோர் இது கூட மல்டிப்ளை ஆயிருக்கிறது ஒரு இன்வெர்டபிள் அப்படின்றதுனால சேம். அப்போ இதுவுமே என்னன்னா, சார் இது நான் இன்வெர்டபிள், சாரிப்பா. ஸோ என்ன பண்ணுறேன்னா நான் இன்வெர்டபிள். இது என்ன அர்த்தம்னா, நான் இன்வெர்டபிள் இன்வெர்டபிள்னா என்னன்னா, சார் நான் ஒரு இன்புட்டை கொடுக்குறேன், இது என் சிஸ்டம். ஓகேங்களா? இது என் சிஸ்டம். நான் ஒரு இன்புட்டை கொடுக்குறேன். ஸோ என்னோட அவுட்புட்டை உல்டாவாக மாற்றிட முடியுமா? என்னோட அவுட்புட் என்னவா இருக்கணும்னா, அவுட்புட் இஸ் 1/, இன்புட்டாக மாறணும். 1/, இன்புட்டாக மாறுச்சு. திஸ் இஸ் இப்படி மாறுச்சுன்னா இன்வெர்டபிள். அப்படி மாறல அகைன் அதுவே தான் இருக்கான்னா நான் இன்வெர்டபிள். இப்போ பாருங்க, ஸோ அதையே தான் நான் சொல்றேன். காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டான்னு கொடுத்தேன். இன்புட் இந்த தீட்டான்றது என்னென்ன, மைனஸ் தீட்டான்றது என்ன, இன்புட். ஸோ இன்புட் இஸ் மைனஸ் தீட்டா. இன்புட் இஸ் வாட், மைனஸ் தீட்டா அப்படின்னு கொடுத்தேன். ஆனால் அவுட்புட் எனக்கு என்னவா தான் வந்திருக்கு பாருங்க, அவுட்புட்டு அகைன் பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. ஓகேயா? ஸோ அப்போ என்னால் அவுட்புட்டை சேஞ்சே பண்ண முடியல. நீங்கள் இன்புட்டை ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்க, இன்புட்டை ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தீட்டா கொடுத்தீங்கப்பா, அவுட்புட் இந்த கேஸ்க்கும் பிளஸ் தீட்டா தான் வந்துச்சு. இந்த கேஸ்க்கும் அவுட்புட் என்ன வந்துச்சுன்னா பிளஸ் தீட்டா தான் வந்துச்சு. அப்போ நீங்க இன்புட்டை பிளஸ்ஸா கொடுத்தாலும் ஒரே அவுட்புட் தான் வருது, இன்புட்டை மைனஸா கொடுத்தாலும் ஒரே அவுட்புட் தான் வருது. அப்ப இந்த ஃபங்க்ஷன்ல அவுட்புட் இன்வெர்டபிளா இருக்குதாப்பா, அவுட்புட்டை என்னால மாற்ற முடிஞ்சிச்சா? நீங்க இன்புட்டை மாத்தினீங்க, பட் ஆனால் அவுட்புட் மாறுச்சான்னா மாறல. அப்போ தேர்ஃபோர் இந்த சிஸ்டம் இஸ் அ non-invertible system. ஓகே, ஸோ அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஐடியா கிடைக்கும். y of n is equivalent to x square of n. ஓகேங்களா? y of n is equivalent to x square of n அப்படின்ற ஒரு இன்புட் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே n அப்படின்றது சாம்பிள்ஸ் தானே. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், x of n அப்படின்ற இன்புட்டை 1ன்னு எடுத்துக்கிறேன், x of n அப்படின்ற இன்புட்டை -1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? x of nன்ற இன்புட்டை 1ன்னு எடுத்துக்கிறேன், x of nன்ற இன்புட்டை -1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கான அவுட்புட்ஸை செக் பண்ணுங்களேன். ஸோ இதுக்கான அவுட்புட்ஸு 1ஓட ஹோல் ஸ்கொயர், ரிசல்ட் இஸ் 1. இப்போ பாருங்க, -1ஓட
whole square. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஸ்கொயரிங் த இன்புட். இதுக்கு என்ன அர்த்தம்னா ஸ்கொயரிங் த இன்புட். x of n whole square அப்படின்னு நம்ம போடுறதும் x square of n அப்படின்னு போடுறதும் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஓகேங்களா? அப்போ இது இப்படி இருந்துச்சுன்னா ஸ்கொயர் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ -1 நீங்கள் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்னப்பா வரும்? இட் பிகம்ஸ் +1. அப்போ இந்த கேஸ்லையுமே ஸோ இன்புட் இஸ் நான் இன்வெர்டபிள். கரெக்டாக? அவுட்புட் இஸ் நான் இன்வெர்டபிள். அவுட்புட் என்னால் இன்வெர்ட் பண்ணவே முடியல, அவுட்புட் என்னால் மாற்ற முடியல. அப்போ therefore இதுவுமே which is a நான் இன்வெர்டபிள் சிஸ்டம். ஓகே, ஸோ இதுவுமே என்னோட நான் இன்வெர்டபிள் சிஸ்டம் தான். ஸோ இப்போ சைன் ஃபங்க்ஷன் ஒரு வேலை இருந்துச்சுன்னா அப்போ என்னால் என்ன பண்ண முடியும்? சேஞ்ச் பண்ணிட முடியும். சைன் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்னோட அவுட்புட் என்னவா மாறிடும்னா, இன்புட் மாறுச்சுன்னா மாறிடும்ப்பா. அப்போ sin of t x of t ன்னு எழுதுனீங்கன்னா தட் இஸ் a இன்வெர்டபிள் சிஸ்டம். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் அதை எழுதுவோம். ஓகே, ஸோ இப்போ இது நீங்கள் எடுத்தீங்கன்னா விச் இஸ் அ இன்வெர்டபிள் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ இது என்னோட இன்வெர்டபிள் சிஸ்டம். அவ்வளவுதான். என்னோட இன்வெர்டபிள் நான் இன்வெர்டபிளும் ஓவர். ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட் டாபிக்கு ஸோ காசல் அண்ட் நான் காசல்ஸ் தான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ காசல்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ காசல்னா என்ன? If the system is said to be causal, ஓகேங்களா? If the system is said to be causal, that means the output depends on the present input or past input or past output. That is, the output depends on the present input. The output depends on the present input, past input and past output. Okay, so இப்போ input நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், that is x of t something. x of அப்படின்னு போறது input. present input அப்படின்னா என்னப்பா? ஸோ ப்ரெசன்ட்னா நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 0ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ என்னோட present input என்ன? present inputனா x of 0க்கு பேர் தான் present input. ஓகே, ஸோ அடுத்ததா past inputனா என்ன? x of -1ன்றது past output input, past input. அடுத்து past outputனா என்ன? y of -1. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு புரியணும். ஓகே, the output present output இது வந்து y of t இல்ல, அவுட்புட்ன்றது y of 0. ஓகே, அப்போ y of 0 எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? x of 0வை டிபெண்ட் பண்ணியிருக்கலாம், x of -1 டிபெண்ட் பண்ணியிருக்கலாம், y of -1 டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். பட் இட் இஸ் நெவர் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபியூச்சர் வேல்யூஸ். அப்படி இருந்துச்சுன்னா the system is said to be causal தான். ஓகே, if the system is said to be causal, that is the present output depends on the present input and past input and past output. ஓகே, ஸோ அப்படி இல்லாமல் போச்சுன்னா அந்த சிஸ்டம் வந்து இட் இஸ் அ நான் காசல் தான். ஓகே, அப்படி இதை மிஸ் பண்ணுச்சுன்னா நான் காசல். ஓகே, ஸோ அடுத்ததான். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ அப்படி இல்லைன்னா நான் காசல், அதை எழுதிடுறேன். இஃப் த ப்ரெசன்ட் அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் future values, future input or future values அப்படின்னு சொல்றேன். future input or future output.
If the present output depends on the future values, then the system is non-causal. சரி, இப்போ இது நான் காசலா இல்லையா அப்படின்றத செக் பண்றதுக்கு ஃபியூச்சரை நீங்க டிசைட் பண்றப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட் இப்போ எழுதிக்கங்க. இதோட அர்த்தம் வந்து நம்ம ப்ராப்ளம்ல உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ த மேக்ஸிமம் ஆட்ரிபியூட் ஆஃப் த அவுட்புட் must be treated as a present output. இந்த இடத்துல நீங்க present output பொறுத்து தானே சொல்றீங்க. இதுவுமே present output தான். That ஓகே, அந்த present output இங்கேயும் present output பொறுத்து தானே சிஸ்டமையே சொல்றீங்க. அப்போ இதுல எதுப்பா present output அப்படின்றதுல ஒரு சில கேஸ்ல நமக்கு டவுட் வந்துடும். ஓகேங்களா? அப்போ அந்த present output கண்டுபிடிக்கிறதுக்கான பாயிண்ட் நான் கொடுக்குறேன். மேக்ஸிமம் ஆட்ரிபியூட் ஆஃப் த அவுட்புட் மஸ்ட் பி ட்ரீட்டட் ஆஸ் அ present output. Maximum attribute of the output must be treated as the present output. அவ்வளவுதான் சார். maximum attribute of the output must be treated as a present output. இதை நம்ம ப்ராப்ளம்ஸ்ல இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ப்ராப்ளம்ஸை பார்க்குறப்போ நமக்கு இதில் இருந்து ஈஸியாக ஆன்சர்ஸ் பண்ண முடியும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சில சிஸ்டம்ஸை எடுக்கிறேன். அந்த சிஸ்டம்ஸ் காசலா நான் காசலா அப்படின்றத நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ y of n is equivalent to x of n y of n is equivalent to x of n plus x of n minus 1 plus y of n minus 1. ஓகேங்களா? x of n is equivalent to y of n is equivalent to x of n plus x of n minus 1 plus plus y of n minus 1. இப்போ just n equivalent to 0 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. n equivalent to 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும்? y of 0 x of 0 x of minus 1 plus y of minus 1. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. The present output y of naught depends on the present input, past input, past output. Then the system is said to be causal. Correct? If the system is said to be causal na இது எல்லாமே டிபெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். கரெக்டா? If the system is said to be causal அப்படின்னா இது எல்லாமே இருக்கலாம். கரெக்டா? நீங்க பாருங்க, இந்த இடத்துல இவன் இருக்கான். அப்போ therefore it is similar to the causal system தான். இதுல எந்த டவுட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஈஸியா ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஸோ அடுத்ததா ரெண்டாவது क्वेश्चन. y of n is equivalent to x of n plus y of n minus 1. சரி, இதுவுமே பாருங்க, எஸ் இதுவுமே it is a causal தான். இங்க பார்த்தாலுமே y of 0 மாறுச்சுன்னா x of 0 plus y of minus 1 அப்படின்னு சொல்லி வரும். கரெக்டா? y of minus 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ which is also causal தான். சரி, இங்க நான் ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்றேன். ஸோ அது என்னன்னா, இந்த சிஸ்டம்ல பாருங்களேன். ஸோ x of n is equivalent to y of n அப்படின்னு சொல்றேன்ல. ஸோ இந்த x of n அப்படின்றது என்ன? present. ஸோ இவன் என்ன? it is a past output இவன், present input இவன். சார், இங்கிருந்து நான் ஒரு சிம்பிள் நோட் சொல்றேன். என்னன்னா, எப்பவுமே என்னோட present இன்புட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அந்த சிஸ்டம் எல்லாமே ஸ்டாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோமா? கரெக்டா? ஸ்டாட்டிக் சிஸ்டம்னா என்ன? present output depends on the present input. கிளியரா? அப்போ present output depends on the present input. அது எல்லாமே என்ன சிஸ்டம்னா causal system அப்படின்னு ஸ்டாட்டிக் சிஸ்டம்னு சொல்லுவோம். நம்ம ஸ்டாட்டிக்னா என்னன்னு பார்த்துருப்போம். ஸ்டாட்டிக்னா இட் இஸ் a memoryless.
அதோட ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் தான் டிபெண்ட் ஆகிருக்கும். அதாவது y ஆஃப் 0 அப்படின்னா x ஆஃப் 0. ஓகே, இதெல்லாம் இப்படி கூட எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கோங்க. y ஆஃப் n இஸ் ஈக்குவலன் டு x ஆஃப் n அப்படின்றது. ஸோ இது என்ன சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ் அ காசல் சிஸ்டம் தான்ப்பா. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ ஸ்டாட்டிக் சிஸ்டம் டூ. நம்ம இந்த ஸ்டாட்டிக் டைனமிக் ஃபர்ஸ்ட் நாளே பார்த்தோம்ல, அதுதான் நான் சொல்கிறேன். ஓகே, அப்போது ஃப்ரம் திஸ் நான் இதிலிருந்து ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். என்னோட எல்லா ஸ்டாட்டிக் சிஸ்டமுமே காசல் சிஸ்டமாக இருக்கும். ஸோ ஆனால் இப்போ பாருங்கள், இவன் எல்லாமே நான் காசல், இவன் வந்து நான் ஸ்டாட்டிக், இவன் வந்து டைனமிக். கிளியராக பாஸ்ட் வேல்யூஸை டிபெண்ட் பண்ணியிருக்கான். ஸோ அதாவது ப்ரெசன்ட் வேல்யூஸ் பாஸ்ட் வேல்யூஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போது இந்த சிஸ்டம் வந்து காசல் தான், பட் ஆனால் இது வந்து ஸ்டாட்டிக் கிடையாது, இது டைனமிக். ஓகே, இப்போ பாருங்க, இதில் இருந்து நான் காசல்லையே ஸ்டாட்டிக் டைனமிக்கையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ப்பா. ஓகே, ப்ரெசன்ட் வேல்யூ டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரெசன்ட் அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரெசன்ட் இன்புட் அப்படின்னா இட் இஸ் அ ஸ்டாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா இட் இஸ் அ டைனமிக் சிஸ்டம் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போமா. இங்கே பாருங்க, ப்ரெசன்ட் அவுட்புட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரெசன்ட் இன்புட். அப்போ இது ஒரு காசல் சிஸ்டம்னு சொல்ல முடியும், இது ஒரு ஸ்டாட்டிக் சிஸ்டம்னு சொல்ல முடியும், இது ஒரு பாஸ்ட் அவுட்புட். ஸோ கரெக்டா? அப்போ இது என்னப்பா? எஸ், இது ஒரு காசல் தான் அகைன், பட் ஆனால் இது காசல்லையே டைனமிக் சிஸ்டம். கரெக்டா? இட் இஸ் அ காசல் தான், பட் ஆனால் இது ஸ்டாட்டிக்கா டைனமிக்கான்னு பார்த்தா இட் இஸ் அ டைனமிக் சிஸ்டம். ஓகே, இது காசல் டைனமிக். அப்போ இவனுமே இட் இஸ் அ டைனமிக் தான். ஸோ ஃப்ரம் திஸ் இங்கே பாருங்க, ஒரு சிஸ்டம் ஸ்டாட்டிக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது காசலாக தான் இருக்கும். ஓகே, ஒரு சிஸ்டம் ஸ்டாட்டிக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது காசலாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சிஸ்டம் காசலாக இருந்துச்சுன்னா அது ஸ்டாட்டிக்காக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. காசலாக இருந்து இது ஸ்டாட்டிக்காக இருக்குது. இந்த கொஷின் காசலாக இருந்து இவன் ஸ்டாட்டிக்காக இருக்கிறான், ஆனால் இவன் காசலாக இருந்து டைனமிக்காகவும் இருக்கிறான். அப்போ இந்த பாயிண்ட் நான் நோட்டாக எழுதுறேன். ஓகேங்களா? ஆல் த ஸ்டாட்டிக் சிஸ்டம்ஸ் ஆர் காசல் சிஸ்டம். ஸோ இந்த பாயிண்ட் ஈஸி தான்ப்பா, நீங்கள் பார்த்தீங்கன்னாலே புரிய வந்துடும். ஸோ ஸ்டாட்டிக்னா என்னப்பா? ப்ரெசன்ஸை பற்றியே பேசுறது. ஓகே, அப்போது ஒரு ஸ்டாட்டிக் சிஸ்டம் காசல் தான், ஆனால் எல்லா காசல் சிஸ்டமுமே ஸ்டாட்டிக் கிடையாது. ஏன்னா காசல் சிஸ்டமில் பாஸ்டோட வேல்யூஸ் இருக்க முடியும், ஆனால் ஸ்டாட்டிக் சிஸ்டமில் ப்ரெசென்ட்னா ப்ரெசென்ட் தான் இருக்கணும், பாஸ்ட்னா தான் பாஸ்ட் இருக்கணும். ஓகே, அப்போ தேர்ஃபோர் ஆல் த ஸ்டாட்டிக் சிஸ்டம் ஆர் causal system, but all causal system is maybe or may not be static. ஓகேங்களா? ஆல் த ஸ்டாட்டிக் சிஸ்டம் ஆர் காசல், பட் ஆல் த காசல் சிஸ்டம் மேபி மே நாட் பி ஸ்டாட்டிக். அவ்வளோதான் சார். ஓகேங்களா? இப்போ ஒரு ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. இப்போ இன்னும் ஒரு 2 ப்ராப்ளம் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். அப்புறமா இதில் ஃபைனைட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ், இன்ஃபைனைட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்ற ஒரே ஒரு சின்ன டாபிக் இருக்குது. அது இதிலிருந்து ஒரு கண்டினியூஷன்ஸாக வரும். ஓகேங்களா? அதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸோ அப்படியே அதில் செபிஷேவ் ஃபில்டர்ஸு, இந்த வேரியஸ் எஃப்ஐஆர் ஃபில்டர், ஐஏஆர் ஃபில்டர்ஸ் இருக்கும். அதையும் நம்ம முடிஞ்சால் நாளைக்கு பார்ப்போம், இல்லைனா கன்வல்யூஷன்ஸாக பார்ப்போம். இதர் இந்த 2 டாப்பிக்கில் எதுனா நாளைக்கு ஒன்று பார்த்துக்கலாம். ஸோ y of n plus 1 சாரி y of n plus 1 minus 2y of n plus 6x of n minus 1 plus y of x of n is equal to 0. ஸோ இப்போ இந்த சிஸ்டம் காசலா நான் காசலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜஸ்ட் இப்போ நீங்கள் இதுக்கு எப்படி ஆன்சர்ஸ் கண்டுபிடிப்பீங்க? ஜஸ்ட் சப்ஸ்டியூட் n is 0. அப்போ உங்களுக்கு ஈஸியாக தெரிய வந்துடும். ஸோ y of 1, ஓகே, இதுதான் என்னோட ப்ரெசன்ட் சிஸ்டம். அடுத்தது minus 2y of 0 plus 6 of x of minus 1, அடுத்ததா y of x of 0. சாரி, இது வந்து y கிடையாது, y வராது இல்லை. ஸோ எய்தர் x வரணும் இல்லை y வரணும். தட் இஸ்
நத்திங். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல நத்திங்னு எடுத்துக்கலாம், இல்லை ஒரு மல்டிப்ளிகேஷன் நம்பர் இந்த மாதிரி 2ஓ 3ஓ கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நான் இந்த முறை எதையும் எடுத்துக்கல. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் சார். இப்போ பாருங்க, இது என்னோட ப்ரெசன்ட் அவுட்புட், இதுதான் என்னோட ப்ரெசன்ட் அவுட்புட். இப்போ பாருங்க, இது பாஸ்ட் அவுட்புட், இது பாஸ்ட் இன்புட், இது பாஸ்ட், இது பாஸ்ட் இன்புட், இது பாஸ்ட்டுக்கும் முன்னாடி பாஸ்ட் இன்புட். கரெக்டா? இது ப்ரெசன்ட் அவுட்புட்டு. ஸோ ஒய் ஆஃப் 0 பாஸ்ட் அவுட்புட், ஏன்னா இது 1ன்றது தான் இந்த கேஸில் ப்ரெசென்ட்டாக வந்துட்டான். கரெக்டாக? இங்கே 1ன்றது தான் இந்த கேஸில் ப்ரெசென்ட்டு. ஸோ இவன் என்னோட பாஸ்ட் அவுட்புட்டு, இவன் பாஸ்ட் இன்புட்டு, இவன் பாஸ்ட் இன்புட்டு, இவன் பாஸ்ட்டுக்கும் முன்னாடி இருந்த பாஸ்ட் இன்புட். தட்ஸ் இட். ஓகே, அப்போ தேர்ஃபோர் இந்த சிஸ்டம் என்னப்பா, இது காசல் தான். ஃபியூச்சர் வேல்யூஸ் இல்லை, ஃபியூச்சர் வேல்யூஸ் இல்லை, அதனால காசல் தான். அடுத்ததான் நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின். y of x plus 2 minus 6y of x plus 1. ஸோ x plus 1ன்னு எடுத்தாலும் ஒன்று தான், n அப்படின்னு எடுத்தாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ n plus 1, அடுத்ததான் minus 3x of n plus 4, அடுத்ததான் minus 4x of n is equal to 0. ஸோ இப்போ இந்த சிஸ்டம் காசலா நான் காசலா அப்படின்றத நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், காசலா நான் காசலா அப்படின்றத நீங்கள் சொல்லணும். இப்போ ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் n is equal to 0. அப்போ y of 2 minus 6y of 1 minus 3x of 4 minus 4x of 0. is equal to 0 சார். இங்க பாருங்க, இவன் இப்போ இந்த சிஸ்டம் ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளான்னு எனக்கு சாரி காசலா நான் காசலான்னு சொல்லணும். ஓகேங்களா? இந்த சிஸ்டம் காசலா நான் காசலான்னு எனக்கு சொல்லணும். இப்போ எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க இந்த இடத்துல? எப்படி நம்ம எப்பவுமே ஆன்சர் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி நம்ம எப்பவுமே ஆன்சர் பண்ணணும்னா, ப்ரெசன்ட் அவுட்புட் ஃபர்ஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ப்ரெசன்ட் அவுட்புட் என்ன ஸ்டேட்ல இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அவனோட ஸ்டேட்டை விட அதிகமாக ஒரு இன்புட் ஸ்டேட் இருந்தால் தான் நீங்கள் வந்து நான் காசல்னு சொல்லணும். அவனோட ஸ்டேட்டை விட கம்மியான ஒரு இன்புட் இருந்துச்சுன்னா தட் இஸ் செட் டு பி காசல் தான். இங்கே பாருங்க, அதையே தான் போன கொஷின்லேயே நான் பண்ணுறேன். ஸோ இந்த மொத்த ஸ்டேட்லேயுமே ப்ரெசன்ட் அவுட்புட்டில் மேக்ஸிமம் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ இது என்னோட ப்ரெசன்ட் அவுட்புட்டோட மேக்ஸிமம் ஸ்டேட்டு. ஸோ இன்புட்டில் ஒரு வேலை இருந்தால் நான் அதை கன்சிடர் பண்ணவே கூடாது. 6x of n plus 3 அப்படின்னு இருந்து ஒரு வேலை இந்த n 0 ஆச்சுன்னா 6x of 3ன்னு வரும்ல. இது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் இன்புட். கரெக்டா? இட் இஸ் அ ஃபியூச்சர் இன்புட். இதை என்னோட ஃபங்க்ஷனாக எடுத்துக்க கூடாது நம்ம எப்பவுமே. ஸோ என்னோட அவுட்புட்டை தான் ஃபங்க்ஷனாக எடுத்துக்கணும். இன்புட்டை நீங்கள் பார்த்துலாம் பதில் சொல்ல முடியாதுல்ல, அவுட்புட்டை பார்க்கணும். ஸோ அவுட்புட் என்ன ஸ்டேட்டில் இருக்கான்? அவுட்புட் இஸ் இன் த ஸ்டேட் 1. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல இருக்கான். அப்போ இன்புட் என்னவா இருக்கான்? தேர்ட் ஸ்டேட்ல இருக்கான் அப்படின்றத நீங்க வச்சு அப்போ நீங்க இதை என்னன்னு சொல்லலாம்னா நான் காசல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே. ஸோ இன்புட் அவுட்புட் இன் த செகண்ட் ஸ்டேட்ல இருக்கேன். ஓகே, அவுட்புட் இன் த செகண்ட் ஸ்டேட். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டோட அவுட்புட்டு. ஸோ இது அவுட்புட்டு, இது எஸ் இட் இஸ் அ இன்புட். கரெக்டா? இந்த இன்புட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா த இன்புட் இஸ் இன் த ஃபியூச்சர் ஸ்டேட். இன்புட் இன் ஃபியூச்சர் ஸ்டேட். ஏன்னா ப்ரெசன்ட் ஸ்டேட்டே என்னோட செகண்ட் ஸ்டேட் தான். 4ன்றது அப்போ ஃபியூச்சர் தானே. ஸோ இது என்னோட பாஸ்ட் இன்புட். அப்போ பாருங்க, என்னோட ப்ரெசன்ட் அவுட்புட். கரெக்டா? என்னோட ப்ரெசன்ட் அவுட்புட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபியூச்சர் இன்புட். என்னோட ப்ரெசன்ட் இன்புட்டே ஃபியூச்சரில் வரப்போகிற இன்புட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. எஸ், இட் இஸ் அ நான் காசல் தான். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை இதே கொஷினில் y of n plus 4 அப்படின்னு இருந்துச்சுன்னா y of n plus 4 minus 6y of n plus 1
minus 3x of n plus 4 minus x of n அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த சிஸ்டம் காசலா இல்லை நான் காசலா அப்படின்னு சொல்லணும். இப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா y of 4 minus 6y of 1 minus 3x of 4 minus x of 0. அப்போ என்னோட ப்ரெசன்ட் அவுட்புட் 4க்கு போயிட்டான். இந்த கேஸில் ப்ரெசன்ட் அவுட்புட்டே 4க்கு போயிட்டான். ஸோ இந்த x of 4ன்றது என்ன? ப்ரெசன்ட் இன்புட். So this is a present input and this is a present output. அப்போ hence it is a causal system இருந்திருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இட் இஸ் அ காசல். எஸ், கிளியராக ஆன்சர் பண்ணுறீங்கப்பா. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நம்ம நாளைக்கு இன்ஃபைனைட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்னால் என்ன, ஃபைனைட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்னால் என்ன, அடுத்து கன்வல்யூஷன்ஸ்னால் என்ன அப்படின்றத நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஸோ ஐ ஹோப் இந்த செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு கிளாஸஸில் நம்ம மீட் பண்ணுவோம். அகெயின் 4:30க்கு நம்மளோட சிக்னலோட டிஸ்கஷன்ப்பா. ஓகேங்களா? டுடே 4:30 இஸ் அ சிக்னல்ஸ் டிஸ்கஷன்ஸ். சிக்னல்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியான சப்ஜெக்ட்ஸ் தான்ப்பா. ஸோ பிடபிள்யூடி ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல வெயிட்டேஜ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் உங்களால் ஈஸியாக இதை கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம மீண்டும் அடுத்த செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூப்பா. ஏன்னா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அது